Hi 10th students, welcome to Vedantu. This is Asha ma'am here. So இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 உடைய புக் பேக் எக்ஸசைசஸ் ஆஃப் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட்டோட புக் பேக் ஏற்கனவே வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையும் நீங்கள் போய் தேடி கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் தரேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க, சரியா? ஏன்னா புக் பேக்லேருந்து நிறையா கொஷின்ஸ் நம்மளோட எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த புக் பேக் தான் அப்படிங்கிறத எக்ஸாம் முடிச்சு பார்த்தா எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் இல்லையா? அதை முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. அடுத்ததாக இப்போது ரிபப்ளிக் டே வரப்போகுது. இந்த ரிபப்ளிக் டேக்காக வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக நடத்த போகிறோம், எல்லா ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர்லேயும். அப்போ சென்னையில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் சைடு இல்லை திருச்சி சைடுனா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு இந்த வீக்கெண்ட் பேட்சை அவைல் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் வந்து 11th 12th அடுத்ததாக யூ வுட் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் ஜேஇ ஆர் நீட் கோர்சஸ். ஏன்னா 2 வருஷம் கண்டிப்பாக படித்தாதான் உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியும் அந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்சஸில் ஸ்காலர்ஷிப் வேணும், ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் போயிட்டு என்ன எப்படின்னலாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த புக் பேக்குடைய ரிட்டர்ன் பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் லைவாகவே. ஸோ இஃப் யூ டேக் ஆர் சேனல் வேதாந்து 9th 10th ஸ்டேட்போர்ட் தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சேனலில் வீடியோ செக்ஷனுக்கு கீழே போய்க்கோங்க. வீடியோ செக்ஷனில் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தேன்னா திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற பிடிஎஃபோட லிங்க்கு, அதே மாதிரி இது யூனிட் 4ஓட புக் பேக், அப்போ யூனிட் 1 to 3ஓட புக் பேக் லிங்க் எல்லாமே நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே, இப்போது யூனிட் 4ஓட புக் பேக்குள்ளே போயிடலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ், ஓகே. ஸோ இந்த யூனிட் 4ஓட புக் பேக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக வளவலன்னு கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது எல்லாமே உங்களுடைய எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரும், அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா அவ்வளவா இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்னன்னு தெரியாமல் 11th 12th உன்னால் இங்கிலீஷை வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பேசிக்ஸும் இதில் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ரோமன் நம்பராக போகும்போது எந்த ரோமன் இம்பார்ட்டண்ட் புக் பேக்கெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் நான் தனியாக சொல்கிறேன். எதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஆனால் சும்மா பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேனோ அதுவும் நான் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். இது பேசிக்ஸ் தாண்டா, புக் பேக்குக்கு வராது, அதாவது எக்ஸாமில் பெருசாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை படிக்காமல் விட்டுறாது. ஓகே, 11th 12th இதை யாரும் உனக்கு வந்து திரும்பவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாமே 10th படிச்சிருப்பேன் இல்லை, வா இதை படிக்கலாம் அப்படின்னு அடுத்ததுக்கு தான் போவாங்க. ஸோ பேசிக்ஸை நான் சொன்னேன்னா அதையும் படிக்கணும், என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ படிக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். யூனிட் 4ஓட புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம வெக்காபுலரி செக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த வெக்காபுலரி செக்ஷனில் we are going to learn what are compound words. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல, பட் நம்மளோட புக்லேயே அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போது ரீட் த சென்டென்சஸ் அப்படின்னு ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. பியாண்ட் த அயர்ன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் 2-storied school building. 2-storied இது இட்டாலிக்ஸில் இருக்கு இல்லையா, இது பார்த்து வச்சுக்கோ. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance with his white neatly combed hair and clean look, was the same as before. இங்கே neatly combed அப்படிங்கிறது இட்டாலிக்ஸில் இருக்குது, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ரஸ்டிக்னா என்ன மேம்? இப்போது கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரஸ்டிக் அப்படின்னா கண்ட்ரி சைட் அப்பியரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? His nerves seemed overwrought for some reason. Overwrought அப்படிங்கிறது இங்கே இட்டாலிக்ஸில் இருக்குது.
அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓவர் ரவுட் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப படப்படப்பாக ஆன்ஷியஸாக இருப்பாங்க, நர்வஸாக இருப்பாங்க, அதுதான் இந்த ஓவர் ரவுட் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த 2 storied, neatly combed, over route இந்த மாதிரி இட்டாலிக்ஸில் இருக்க வேர்ட்ஸை தான் என்ன சொல்லுவாங்க, we call them as compound words. இந்த compound words அப்படின்றது 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை ஒன்றா சேர்ந்து ஒரே மீனிங்கை கொடுக்கக்கூடியதான் இந்த compound words. இங்கே பாருங்கள், 2 அப்படின்றது ஒரு வேர்டு, storied அப்படிங்கிறது ஒரு வேர்டு. 2 வேர்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரே வார்த்தையாக மாறி ஒரே அர்த்தத்தை தருது. நீட்லிங்கிறது வேறு வார்த்தை, கோம்டுங்கிறது வேறு வார்த்தை, ஓவர் அப்படின்றது வேறு வார்த்தை, ரவுட்டுங்கிறது வேறு வார்த்தை. ஸோ இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே மீனிங் கொடுக்கக்கூடியது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் வித் 2 more compound words. இங்கே நவுன் ப்ளஸ் நவுன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கிச்சன் கார்டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மற்ற 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம், தப்பாக இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வர்பு, அட்ஜெக்டிவ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரெப்போசிஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் இது எல்லாமே நான் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 புக் பேக் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், சரியா? இப்போது நவுன் அப்படின்றது இட் கேன் பி அ பர்சன், இட் கேன் பி ஒரு திங், ஆர் இட் கேன் பி அ பிளேஸ். இப்போ கிச்சன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு, கார்டன் அப்படிங்கிறதும் ஒரு பிளேஸு. ஸோ நவுன் ப்ளஸ் நவுன். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் பஸ்ன்னு பாருங்களேன், ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு, பஸ்ஸுன்றது ஒரு பொருள் இல்லையா? அதே மாதிரி இப்போ டேபிள், ஸ்பூன் ரெண்டும் தனியாக பிரிங்க. டேபிள் அப்படிங்கிறது ஒரு பொருள், ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஸோ நவுன் அப்படின்றது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், திங்னா பொருள், ஆர் ஒரு பிளேஸாக கூட இருக்கலாம், இடமா கூட இருக்கலாம். இப்போ அடுத்ததான் நவுன் ப்ளஸ் வேர்ப் வாங்க. மவுத், வாஷ். மவுத்துங்கிறது ஒரு பாடி பார்ட் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம நவுன்னு சொல்கிறோம். வேர்புன்றது என்னது? ஆக்ஷன், வேர்ட்ஸ். நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதுதான் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ மவுத்துங்கிறது ஒரு இடத்த பற்றி குறிக்குது, பாடியில் ஒரு இடம். ஸோ இட் இஸ் அ நவுன். வாஷ், கழுவுறது இஸ் அன் ஆக்ஷன் இல்லையா? அப்போ மவுத் வாஷ் அப்படிங்கிறது நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சன், செட். சன் அப்படிங்கிறது நவுன் இல்லையா? இப்போ செட்டுன்னு சொல்கிறது ஒரு வேர்பாக இருக்குது. செட் பண்ணிக்கோ, செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம். பென், ஸ்டாண்ட். இப்போ பென் அப்படிங்கிறது ஒரு பொருள், அதனால் அது நவுனாக இருக்குது. ஸ்டாண்டு, எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்பு தானே. இப்போ பென் ஸ்டாண்டுன்னு சொல்லும்போது நவுன் ப்ளஸ் வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது. வேர்பு ப்ளஸ் நவுன் ஃபார்மேட் பார்க்கலாமா? வாட்ச், மேன். ஸோ வாட்ச் அப்படின்னா வந்து ஒருத்தரை அப்சர்வ் பண்ணுறது, பார்க்குறது, அதுதான் வந்து வாட்ச். அப்போ அது வேர்புக்குள்ளே வரும். மேன், ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம், அப்போ அது நவுன். அதே மாதிரி ப்ளே கிரவுண்ட், கால் டாக்ஸி இஸ் another 2 எக்ஸாம்பிள்ஸ். ப்ளே அப்படிங்கிறது வேர்பு, விளையாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இட் இஸ் அன் ஆக்ஷன். கிரவுண்டுங்கிறது ஒரு இடம், அப்போ அது நவுனுக்குள்ளே வரும். அடுத்ததான் இங்கே பாருங்களேன், கால், கூப்பிடு அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் அ நவுன் இல்லையா? டாக்ஸி, அது எகெயின் ஒரு காரு, ஒரு பொருள், அப்போ இட் இஸ் அ நவுன். ஸோ இது வந்து வேர்ப் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் போகலாமா? ப்ரெப்பசிஷன் ப்ளஸ் நவுன். ப்ரெப்பசிஷன் அப்படின்னா இன், ஆன், அட், ஓவர், பிட்வீன், பிசைடு, அபவ், பிலோ, அண்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெப்பசிஷனுக்கு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கணும், அது கூட ஒரு நவுன் இருக்கணும். இங்கே ஓவர் கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை 2ஆக பிரிங்க. ஓவர் அப்படிங்கிறது ஒரு ப்ரெப்பசிஷன், கோட்டுங்கிறது ஒரு பொருள், அது நவுனுக்கு கீழே வந்துடுது. அண்டர், வேர்ல்டு. அண்டருங்கிறது ப்ரெப்போசிஷன், வேர்ல்டுங்கிறது நவுனுக்கு கீழே வரும். இப்போ இந்த வேர்ல்டு, சூரியன், மூன், இந்த மாதிரி நம்ம எதை பற்றி, எந்த பிளானட்ஸ் பற்றி பேசினாலும் எல்லாமே வந்து நவுனுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப், ஸ்ட்ரீம். அப்புங்கிறது ப்ரெப்போசிஷன், டவுனு, அப்பு, இன், ஆனு, இது எல்லாமே ப்ரெப்போசிஷன். ஸ்ட்ரீம் அப்படின்றது என்ன? ஒரு ரிவருக்கு பக்கத்தில் ஓடை அப்படின்னு சொல்லுவோம். ரிவர் கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஓடை கொஞ்சம் குறுகலாக இருக்கும், ஒல்லியாக, அதுதான் ஸ்ட்ரீம். இப்போ இது ரெண்டும் செய்யும் போது ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட் வந்துருச்சு. ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட். ஜெரண்ட்னா என்ன? வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஜெரண்ட். ஸோ ஜெரண்ட்ன்றது என்னது? வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளீச்சிங், வாக்கிங், வாஷிங், டைனிங் எல்லாமே ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூட ஏதோ ஒரு நவுன், பவுடர், ஸ்டிக்கு, ஹால், இந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம், ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், அப்போ இது நவுனாக இருக்கும். ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட்டாக இருக்கும். நவுன் ப்ளஸ் ஜெரண்ட். இப்போ
இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நவுனாக இருக்கணும். இப்போ ஹவுஸுங்கிறது ஒரு இடம், நவுன். பேர்டுன்றது ஒருத்தர் பற்றி பேசுகிறோம், எகெயின் இட் இஸ் அ நவுன். பேபிங்கிறதும் ஒரு நவுனாக இருக்குது. இப்போ ஜெரண்ட் ஃபார்மேட்னா ஐஎன்ஜி வரணும். கீப்பிங், வாட்சிங், சிட்டிங். வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட். சரியா? அடுத்ததான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். இப்போ நவுன்னா நம்மளுக்கு தெரியும்ல, இட் கேன் பி அ பர்சன், இட் கேன் பி அ பிளேஸ், இட் கேன் பி அ திங். அப்போது அந்த ஒரு பர்சனோ இல்லை அந்த ஒரு திங்கோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா அதை தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன? இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். நவுனை பற்றி அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ப்ரெப்போசிஷன் உனக்கே தெரியும், இன், ஆன், அட், ஓவர், அபவ், பிலோ இதெல்லாம் வந்துடும். நவுனுனா இட் கேன் பி அ பிளேஸ் ஆர் அ திங் ஆர் அ பர்சன். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். குட் ஃபார் நத்திங். குட் அப்படிங்கிறது ஹீ இஸ் அ குட் பாய், குட் கேர்ள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு குட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். குட். ஃபார் அப்படிங்கிறது ப்ரெப்போசிஷன். நத்திங் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். ஏதாவது பொருள் பற்றி பேசினாலும் அது நவுனு, ஒன்றுமே இல்லை நத்திங் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு நவுனு. அதே மாதிரி லேக் ஆஃப் ஃபுட். லேக் எனக்கு வந்து ஒரு நாலேஜ் பத்தலை, இல்லை சாப்பாடு பத்தலை, லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னா அந்த இடத்துல பத்தலை அப்படின்றது இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன். அப்போ அது அட்ஜெக்டிவ்க்கு கீழே வந்துடும். ப்ரெப்போசிஷனுக்கு ஆஃப், நவுன் வந்து ஃபுட். அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்கிறதும் ஒரு எக்ஸாம்பிள். நவுன் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன் பார்த்தீங்கன்னா மதர் இன் லா, லைன் பை லைன், டே டு டே இது எல்லாமே நவுன் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட்டில் வருது. அடுத்து போகலாமா? இப்போது ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. Combine the words in column A with those in the column B to form a compound word as many as you can. இதில் வந்து நீங்கள் 2-3 காம்பினேஷன்ஸ் கூட தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ ரெயினை எங்கே கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணலாம்? ஸோ ரெயின் லைட், ரெயின் திங், ரெயின் ஃபால் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கே தெரியும் எது செட் ஆகும் அப்படின்னு. இப்போ ரெயின் வந்து ஃபால் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸ்னோ அப்படின்றது ஸ்னோ ஃபால் அப்படின்னும் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்னோ பால் அப்படின்னும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஸ்டார் லைட்டுன்னு கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ட்ரா, ட்ரா திங், ட்ரா லைட், ட்ரா ஃபால், ட்ரா பால், ட்ரா பேக் வரும் இல்லையா? ட்ரா டிக்கெட், ட்ரா வாக் இந்த மாதிரி ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். ஸோ ட்ரா பேக் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அடுத்ததா ப்ளே லைட், ப்ளே திங் வருமா? விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லும்போது ப்ளே திங். அடுத்ததா ப்ளே ஃபால், ப்ளே பால், ப்ளே பேக் வரும். அப்போது ப்ளே திங்கும் வரும், ப்ளே பேக்கும் வரும். அடுத்ததா லாட்டரி, டிக்கெட்டு. அண்டர் வாக், அண்டர் நோட், அண்டர் வேர்ல்டு, அண்டர் ஹவுல், அண்டர் வேர்ல்டு. மேன் வாக் சொல்லலாமா? மேன் ஹோல் சொல்லலாம். மூன் வாக் தான் வரும், மேன் வாக் வராது. ஸோ அதை விட்டுரு. சைடு வாக் சொல்லலாம் இல்லையா? ஃபுட்டுக்கு என்ன வரும்? ஃபுட் லைட், ஃபுட் திங், ஃபுட் ஃபால், ஃபுட்பால். ஃபுட்பால் வரும் இல்லையா? ஃபுட்பால், ஃபுட் பேக், ஃபுட் டிக்கெட், ஃபுட் வாக், நோ, ஃபுட் நோட், எஸ். ஸோ இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணணும்னா யூ ஷுட் மிக்ஸ் அண்ட் மேட்ச். இப்போ ஒரே விஷயம் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட போய் பேர் ஆகலாம். அப்படி இருந்தால் நீ அதையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. டேப்லேஷன் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்போ முன்னாடி நம்ம இந்த ஃபார்மேட் பார்த்தோம்ல, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. கிவ் அ காம்பவுண்ட் வேர்ட் இந்த ஃபார்மேட் ஆஃப் நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், இல்லை நவுன் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. எங்கே மேம் வரும் இது? ஃபஸ்ட்டு ஒரு 14 கொஷின் 1 மார்க் எழுதுவீங்க இல்லையா? 3 சினோனம், 3 ஆண்டனம், அதுக்கப்புறமா சிங்குலர், ப்ளூரல், ஃப்ரேசல், வெர்பு, அப்ரிவேஷன் அப்படின்ற மாதிரி இன்னொரு 7 கொஷின் வரும். அந்த கொஷின்ஸில் ஒன் ஆஃப் த கொஷினாக இந்த காம்பவுண்ட் வேர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 2 விதமாக கொஷின்ஸ் கேட்கலாம். ஒன்று இந்த மாதிரி நவுன் ப்ளஸ் ஜெரண்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த ஃபார்மேட் வச்சு கேட்கலாம். இன்னொன்று ஒரு வேர்டை அவங்க கொடுத்துருவாங்க, இன்னொரு வேர்டை நீ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அண்டர் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் அண்டர் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அண்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். அந்த ஏபிசிடி ஆப்ஷனில் எந்த வார்த்தை அண்டர் கூட வந்தால் சரியாக இருக்குங்கிறத நீ பார்க்கணும். அப்படி தான் உனக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் இந்த வார்த்தைகள்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ இப்போவே பார்த்து வச்சுட்டாதான் அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கொடுக்க முடியும்.
சரியா? ஆனால் இதே டேபுலேஷனில் கேட்க மாட்டாங்க. Form compound words from the boxes given below and fill in the blanks in the sentences that follow with the appropriate compound words. இங்கே வந்து உனக்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நீ வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, டிராஃபிக்கு ஜாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது வேர்டு வருதா பாருங்கள், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி 2 வேர்டுமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. நீ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டேஷில் ஃபில் பண்ணணும். சரியா? நான் உனக்கு ஃபில் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். Shiva visited the hair stylist to have a clean haircut. ஸோ ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கிட்டே எதுக்காக போவாங்க? முடி வெட்டுறதுக்காக தான் போவாங்க. அப்போ ஹேர் கட். தாரணி had given the sarees for dry cleaning. இப்போ பட்டு சாரியெல்லாம் இருக்குன்னா நம்ம யூஸ்வலாக மற்ற ட்ரெஸ் துவைக்கிற மாதிரி துவைக்க முடியாது. ட்ரை கிளீனிங் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ விச் இஸ் ட்ரை கிளீனிங். The greenhouse effect is a natural process that warms the earth's surface. இது பயாலஜியில் வர்றது. Never wait for an alarm clock to wake you up. எப்போவுமே அலாம்காக வெயிட் பண்ணாதான் நீயா எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இடத்துல அலாம் கிளாக் அப்படிங்கிறது தான் காம்பவுண்ட் வேர்ட். அடுத்ததா, the children were late to the school as there was a dash near the toll plaza. அந்த டோல் பக்கத்தில் எனக்கு வந்து டிராஃபிக் ஜாமாக இருந்தது, அதனால பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சென்டென்ஸை படித்தாலே எந்த வேர்டு அங்கே வரும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதை நீ இங்கேருந்து பொறுக்கி எடுத்து போட்டுக்கணும். அதுதான் வந்து விஷயம். சரியா? The government expects every individual to promptly pay the income tax. ஒவ்வொரு மனுஷனும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இன்கம் டேக்ஸ் கொடுத்தாகணும், வருமான வரி கொடுத்தாகணும். People usually wear sunglasses during summer. ஸோ சம்மர் டைமில் அப்படியே வெயில் வந்து கண்ணை கூசுகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சன்கிளாஸஸ் போட்டுப்போம். The patients were asked to sit in the waiting room until the doctor arrived. டாக்டர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரையும் எங்கே உட்கார வைப்போம்? வெயிட்டிங் ரூமில் உட்கார வைப்போம். With teamwork we are able to multiply our output. நாங்கள் என்ன ரிசல்ட் கொடுக்குறோமோ ஒரு என்ன பொருளை வந்து உருவாக்கி மக்களுக்கு கொடுக்குறோமோ அது டீம் ஒர்க்காக சேர்ந்து எல்லாரும் வேலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது எங்களால் இன்னும் பெட்டராக பண்ண முடியுது, சூப்பராக பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. The room was looking bright with a colorful wallpaper. அந்த ரூம்குள்ளே போனோடனே பளிச்சுன்னு இருந்தது. ஏன்னா அந்த ரூமில் செவுத்தில் வால்பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க, அதனால. சரியா? அடுத்ததான் அஃபிக்ஸஸ் போகலாமா? இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். காம்பவுண்ட் வேர்ட்ஸும் உனக்கு வந்து அந்த 1 மார்க் கொஷனில் வரும், 14 கொஷனில் ஒரு கொஷனில் வரும். அதே மாதிரி அஃபிக்ஸஸும் வரும். அஃபிக்ஸஸாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே மேம் அப்படின்னு யோசிக்காத. ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தெரியும்ல, அதை மொத்தமாக அஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஃபிக்ஸ்க்கு கீழே தான் ப்ரிஃபிக்ஸும் வருது, சஃபிக்ஸும் வருது. ஸோ இட் இஸ் சம் வேர்ட் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நீ ஆட் பண்ணுறேன்னா அது ப்ரிஃபிக்ஸு, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன்னா அது சஃபிக்ஸு. பட் மொத்தமாக அதை வந்து என்ன சொல்லுவோம்? அஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ப்ரிஃபிக்ஸ்னால் பாருங்களேன், லிட்ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு முன்னாடி நீ இல் அப்படிங்கிற வார்த்தையை புதுசாக ஆட் பண்ணுற, இல்லிட்ரேட் அப்படின்னு. ஸோ லிட்ரேட்னா படித்தவங்க, படிப்பறிவு இருக்குது. இல்லிட்ரேட் அப்படின்னா படிக்காதவங்க, அவங்க வந்து ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது அப்படின்றதான். ஸோ அடுத்ததாக குவாலிஃபை அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு அப்போ டிஸ்குவாலிஃபை. செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை, ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை. நேச்சுரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சூப்பர் அப்படின்னு போட்டேன்னா அது சூப்பர் நேச்சுரலாக ஆயிரும், அப்போ இட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ். அர்பன் அப்படின்ற வார்த்தைக்கு அதுக்கு முன்னாடி சப்னு போட்டுட்டேன், அப்போ சப் அர்பன் அப்படின்னு ஆகிடும். நியூட்ரிஷனுக்கு முன்னாடி மால் அப்படின்ற வேர்ட் போட்டேன்னா அது மால் நியூட்ரிஷன், போதுமான அளவு சத்து பத்தலை அப்படின்றது அர்த்தம். இப்போ சஃபிக்ஸஸ் போனீங்கன்னா சைல்டுங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் ஹூட் அப்படின்னு போட்டிருக்கேன், விச் இஸ் சைல்டுஹுட். அடுத்ததா ஏபிள் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதுக்கு எபிலிட்டி அப்படின்றது வந்து எப்படி கேட்கலான்னா மேபி ஏபிள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீ தான் வந்து ஐடிஒய் போட்டு எபிலிட்டி அப்படின்னு மாற்றிக்கணும். சரியா? எக்ஸாமினேஷன், எக்ஸாம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்போ அதுக்கு பின்னாடி நீ தான் வந்து இந்த ஷன் போட்டுக்கணும். ஓகே? எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு கேட்பாங்க, பின்னாடி மென்ட்டுன்னு போட்டுக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு. இங்கே ஸ்லேவ் அப்படின்னு கேட்பாங்க, அப்போ ஸ்லேவிஷ், ஐஎஸ்ஹெச் நீயா போட்டுக்கலாம், இல்லை ஸ்லேவரி அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே? ஆர்ஒய் போட்ட அப்படின்னா ஸ்லேவரி, அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகேவா? எஸ். இப்போ ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வார்த்தை முன்னாடி ஆட் பண்ண போகிறோம், சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ண போகிறோம், அதுதான் விஷயம். இப்போ இதுவும் உன்னுடைய அந்த 14 1 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே? பார்க்கலாமா? இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோ.
உனக்கு ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா தான் எக்ஸாமில் போயிட்டு அந்த கொஷின் கேட்கும் போதும் உன்னால் அட்டென்ட் பண்ணி சரியான ஆன்சரை கொடுக்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஈஸியாக? ஆமாம், ரொம்ப ஈஸி தான். ஆனால் சில வார்த்தைகள் ட்ரிக்கியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை உன்னோட எக்ஸாமில் வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் போயிடும், பதட்டமாக ஆரம்பிச்சிடும், பின்னாடி வரக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் மறந்துடும். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா we have to be very clear. ஓகே, ஸோ என்னதான் ஈஸியான ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக இருந்தாலும், காம்பவுண்ட் வேர்ட்ஸாக இருந்தாலும், கொஷின் டேக்ஸாக இருந்தாலும், ஒரே ஒரு ட்ரிக்கி கொஷின் போதும் உன்னை கான்ஃபிடென்ஸ் மொத்தமாக பிரேக் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஓகேவா? அசால்ட்டாக எடுத்துடாத. இப்போது ஒவ்வொரு வேர்டாக கொடுத்துருக்காங்க. அக்யூரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ், டெக்னாலஜி, ஃபேஷன் அப்படின்னு ஒரு 10 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 10 வார்த்தைக்கும் அந்த ஒரே வார்த்தையை வச்சு உன்னால் ப்ரிஃபிக்ஸும் ஆட் பண்ண முடியும், சஃபிக்ஸும் ஆட் பண்ண முடியும்னா ரெண்டுமே கொடுக்கலாம். சில வார்த்தைக்கெல்லாம் உன்னால் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷனபிள் சொல்லும்போது ஃபேஷனுக்கு முன்னாடி எந்த வார்த்தையும் வர முடியாது, வந்தாலும் செட் ஆகாது. அப்போ பின்னாடி சஃபிக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், அக்யூரேட் அப்படின்னு இருக்குது. அப்போ இன்அக்யூரேட், அக்யூரசி. இன் போட்டால் அது ப்ரிஃபிக்ஸ் ஆயிரும். அக்யூரசி ACY போட்டோன்னா அது சஃபிக்ஸ் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். நான் ரெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும். சரியா? ப்ராக்டிஸ், இம்ப்ராக்டிக்கல் சொல்லலாம், மால் ப்ராக்டிஸ் சொல்லலாம், ப்ராக்டிக்கல் சொல்லலாம். இப்போ இந்த வார்த்தையிலேயே உனக்கு ப்ரிஃபிக்ஸும் இருக்குது, சஃபிக்ஸும் இருக்குது. ப்ராக்டிக்கல் அப்படின்னு போட்டோன்னா அது சஃபிக்ஸு. இம்ப்ராக்டிக்கல்னு போட்டோன்னா இம் அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸ், அந்த லாஸ்டாக கல் அப்படிங்கிறது வந்து சஃபிக்ஸாக இருக்கும். தென் அடுத்ததாக டெக்னாலஜிக்கு பயோடெக்னாலஜி, இது ப்ரிஃபிக்ஸு. அடுத்ததாக டெக்னாலஜிஸ்ட், IST போட்டோன்னா அது சஃபிக்ஸு. ஃபேஷனுக்கு ஃபேஷனபிள் மட்டும்தான் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டுக்கு இன்டிஃப்ரெண்ட், டிஃப்ரென்ஷியல் இந்த மாதிரி சொல்லலாம். சைல்டுக்கு ஸ்டெப் சைல்டு, சைல்டுஹுட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், நேஷ்னாலிட்டி. ஆரிஜினுக்கு ஆரிஜினேட், ஒரிஜினல். என்ஜாய், என்ஜாய்மெண்ட், என்ஜாயபிள் இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். என்ஜாயிங். நான் வந்து வெரி ஃபியூ வேர்ட்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு உன்னோட மூளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே எழுதலாம். இதில் இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, வாட் எவர் யுவர் பிரெயின் திங்ஸ் ஆஃப் அப்படி ஒரு வேர்டு இங்கிலீஷில் இருக்குன்னா அதுவும் சரிதான். பட் வென் ஆப்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட், அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருந்து தான் நீ சூஸ் பண்ணணும். உங்ககிட்ட வந்து fill in the blanks மாதிரி கேட்குறாங்கன்னா யூ கேன் ரைட் வாட் எவர் ஃபீல்ஸ் ரைட் ஃபார் யூ. ஆனால் ABCDன்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா அதிலிருந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அதிலிருந்து தான் நீ சூஸ் பண்ணணும். சரியா? இப்போது fill in the blanks by adding appropriate prefix and suffix to the word given in the brackets. இப்போது ப்ராக்கெட்லேயே வேர்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் டீல். இந்த மாதிரி கொஷின் எக்ஸாமில் வருமா? சத்தியமாக வராது. நோ. எப்படி கேட்பாங்கன்னா கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருவாங்க. ஆட் அ ப்ரிஃபிக்ஸ் இல்லை ஆட் அ சஃபிக்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, சைக்கிள் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருவாங்க. சென்டென்ஸாக கேட்க மாட்டாங்க. பட் எந்தெந்த வார்த்தைக்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம்னு பார்த்து வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. He was sleeping comfortably in his couch. ஸோ கவுச்சில், சோஃபாவில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருக்கான். இப்போ இதே கம்ஃபர்ட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ண சொன்னால் என்ன சொல்வேன்? அன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமா? அன்கம்ஃபர்டபுள், அன்கம்ஃபர்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். காவ்யா ரைட்ஸ் அ பைசைக்கிள் டு த ஸ்கூல். இப்போ சைக்கிள் கொடுத்துட்டாங்க, பைங்கிற வார்த்தை நீ ஆட் பண்ணிட்ட. That's it. There was only a handful of people in theatre. நான் தியேட்டருக்கு படம் பார்க்குறதுக்காக போனால் அங்கே வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. அப்போ ஹேண்டுங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஹேண்ட்ஃபுல் நீயா எழுதிக்கலாம். It is dash to cut sandalwood trees. நான் வந்து இந்த சந்தன மரத்தெல்லாம் வெட்டுறது இல்லீகல். கரெக்டாக? இப்போ லீகல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க, இல்லீகல் நீயா எழுதிக்கலாம். அடுத்ததான் the dash of the president has been expected for last half an hour. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவராக எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், which is president வரப்போகிறாரு அப்படிங்கிறதான். இப்போ அரைவ் அப்படின்னு இருக்குது, அதை எப்படி எழுதலாம்? the arrival of the president அப்படின்னே எழுதலாம். வருகை அப்படின்னா அரைவல். the man behaved dash in front of the crowd. நார்மல் அப்படின்னு இருக்குது. abnormal அப்படின்னும் எழுதலாம். the man behaved abnormal in front of the crowd அப்படின்னு எழுதுனா அது ப்ரிஃபிக்ஸ்க்கு கீழே வந்துடும். இங்கே நார்மலி அப்படின்னு இருக்குது, which is coming under suffix. அவ்வளோதான்.
Swathi had no dash of visiting the doctor. Intent அப்படின்னா வந்து இதை எப்படி எழுத போகிறோம், இன்டென்ஷன் அப்படின்னு எழுத போகிறோம். அதாவது நோக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்வாதிக்கு டாக்டர் கிட்ட போகணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. என்ன பண்ணுறது, அவளுக்கு உடம்பு சரிலாம் போயிடுச்சு, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ நோக்கம், இன்டென்ஷன் அப்படின்னா. ஸோ த பாக்டீரியா ஆர் ஸோ ஸ்மால் தட் யூ நீட் அ டேஷ் டு see them. ஸ்கோப் அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்கோப்புக்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணால் சரியாக இருக்கும்? பாக்டீரியாவை நம்ம எது மூலிமா மட்டும்தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே தான் பார்க்க முடியும். அப்போ மைக்ரோங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோ. மைக்ரோஸ்கோப் அப்படின்னு அது மாறிடும். இப்போ கிராமர் எக்ஸசைசஸ் போகலாமா? கிராமரில் கன்ஜங்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து எதுக்கு கீழே மேம் வரும்? 2 மார்க் கிராமருக்கு கீழே வருமா? வாய்ப்பில்லை ராசா. இதுவுமே எங்கே தான் கேட்பாங்க அப்படின்னா 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த கன்ஜங்ஷன், லிங்கர்ஸ், கனெக்டர்ஸ் எல்லாமே ஒரே விஷயந்தான். வார்த்தை தான் 3. ஓகே, கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லிங்கர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கனெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லி பார்க்கலாம், இது எங்கே கேட்பாங்க? உன்னுடைய 14 1 மார்க்கில் கடைசி கேள்வியாக இது வரும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி டென்சஸ், கொஷின் டேக்ஸ், லாஸ்ட்டாக லிங்கர்ஸ். இதுதான் ஃபார்மேட் உன்னோட கொஷின் பேப்பரில். கரெக்டாக கடைசி கேள்வியாக வர்றது, இல்லை கடைசிக்கு முன்னாடி கேள்வியாக வர்றது தான் இந்த லிங்கர் ஆர் கனெக்டர் ஆர் கன்ஜங்ஷன்ஸ். சரியா? இதுவுமே ஒரு 1 மார்க் கொஷின் தான். பட் இது உனக்கு எங்கே ஹெல்ப் ஆகும்னா 1 மார்க்குக்காக மட்டும் ஹெல்ப் ஆகாது. ஸ்பாட் எரர்லையும் இதெல்லாம் தப்பாக கொடுத்து கரெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் ஹெல்ப் ஆகும். சரியா? அதே மாதிரி சம்டைம்ஸ், வெரி ஃபியூ டைம்ஸ் உன்னோட 2 மார்க் கிராமரில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் இந்த தோ, ஆல் தோ, ஈவன் தோ, பட், எட், ஸ்டில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல உனக்கு இது ஹெல்ப் ஆகும். வெரி ஃபியூ டைம்ஸ் மேபி நீ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்டென்ட் பண்ணுன்னா. பட் உனக்கு வந்து அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ வேணும்னா அட்டென்ட் பண்ணலாம், வேணாட்டி விட்டுடலாம். பட் யூ டோன்ட் ஹாவ் ஆப்ஷன் ஃபார் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் நீ எழுதி தான் ஆகணும். அதுக்காக நம்ம இதை படித்து தான் ஆகணும். சரியா? ஸோ கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? 2 தனித்தனி சென்டென்சஸ் இருக்கும். அந்த 2 தனித்தனி சென்டென்சஸை ஒன்றா ஒட்ட வைக்கிறதுக்கு, ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு எனக்கு கன்ஜங்ஷன்ஸ் வேணும், ஆர் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் வந்து வேணும். கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ known as connectors or linkers or link words. We use conjunctions to join the words, a group of words or a sentence. 2 வார்த்தையை இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை 2 தனித்தனி வாக்கியங்கள், சென்டென்ஸே இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். There are 3 types of conjunctions. இதில் மொத்தமாகவே எனக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு டைப்பு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கலாமா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, பேசிக்லி இட் வில் லிங்க் 2 group of words that independently make sense. 2 group of words இருக்கும். தனித்தனியாக பார்த்தாலே அர்த்தம் தரும். இட் வில் மேக் சென்ஸ் தான் இண்டிபெண்ட்லி. யாரையும் நம்பாமையே எனக்கு சரியான அர்த்தம் தரக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த 2 வேர்ட்ஸை இணைக்கிற வேர்டு தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட், ஸ்டில், ஆஸ் வெல் ஆஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப்னா ஃபார், ஏனா அண்ட், என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார், பீனா பட், ஓனா ஆர், ஒய், எட், எஸ், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டில் வருமா மேம்? எஸ். பட், எட், ஸ்டில் இது 3மே வந்து ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வேறு வேறு வார்த்தைகள். தமிழில் ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த 3 வார்த்தைகளுமே தருது, பட், எட் அண்ட் ஸ்டில். சரியா? இப்போ subordinating conjunctions அப்படின்னா என்ன? These conjunctions help us to introduce the subordinate clauses. They are also used to join subordinate or dependent clause to the main clause. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். கிளாஸ்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னு தெரியாது. இதில் சப்பார்டினேட்டிங் கிளாஸு, மெயின் கிளாஸு அப்படின்லாம் சொன்னால் எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது? கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸில் வந்து சில சென்டென்சஸில் மட்டும், எல்லா சென்டென்சஸ்லையும் கிடையாது, சில சென்டென்சஸில் மட்டும் அந்த சென்டென்ஸை நம்ம 2ஆக பிரிக்க முடியும். இந்த பகுதி வந்து எனக்கு அர்த்தம் தருது, எந்த வேர்டு இருந்தாலும் இல்லைனாலும் அர்த்தம் தரும்.
இன்னொரு பகுதி ஆஃப் சென்டென்ஸ் வந்து யாரையும் நம்பி இருக்க மாதிரியே இருக்கும். அது தனியாக பார்த்தா நம்மளுக்கு அர்த்தம் தராது. பட் பக்கத்தில் இன்னொரு வேர்டோ இல்லை இன்னொரு 2-3 வேர்டோ ஆட் பண்ணனா தான் அதுக்கு அர்த்தமே வரும். அப்போ இந்த மாதிரி 2 டைப் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஏற்கனவே, சில சென்டென்சஸில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேம் ஹோம் வென் யூ வேர் குக்கிங். நீ சமைச்சிட்டு இருந்தப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ கேம் ஹோம் வென் யூ வேர் குக்கிங். நீ சமைச்சிட்டு இருந்த அந்த டைமில் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், ஐ கேம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்தேன். இது ஒரு கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. தனியாக படித்தாலே எனக்கு மீனிங் கொடுக்குது. அப்போ இது வந்து யாராக இருப்பாங்கன்னா மெயின் கிளாஸாக இருப்பாங்க. இது யாரையும் நம்பி இல்லை, இது தனியாகவே எனக்கு ஒரு அர்த்தத்தை தருது. அப்போ இதுதான் மெயின் கிளாஸ். இன்னொரு சைட் பாருங்களேன், ஐ கேம் ஹோம் வென் யூ வேர் குக்கிங். அப்போ வென் யூ வேர் குக்கிங் பாருங்கள், நீ சமைச்சிட்டு இருந்தப்போ. அப்புறம் என்னாச்சு தெரியுதா, உனக்கு பாதியில் நிற்கிது தெரியுதா அந்த சென்டென்ஸு, நீ சமைச்சிட்டு இருந்தப்போ. சரி அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம்ல நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா அது அரைகுறையாக நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த மீனிங் கம்ப்ளீட்டே ஆகாது. அப்போ வென் யூ வேர் குக்கிங்னு சொல்லும்போது த மீனிங் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். அப்போ இது யாரை நம்பி இருக்கு, அந்த முன்னாடி இருந்த ஐ கேம் ஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்பி இருக்கு. அப்போ இது வந்து தனியாக மீனிங் கொடுக்கல, பட் இன்னொருத்தரை நம்பி சார்ந்து தான் மீனிங் கொடுக்குது. அப்போ இதை வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இடங்கள்ல தான் வென், தோ, ஆல்தோ, சின்ஸ், அன்டில், டில் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாமே அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். அந்த சென்டென்ஸை 2ஆக பிரிச்சிங்கன்னா ஒன்று வந்து உனக்கு மீனிங் கொடுக்கும், இன்னொன்று வந்து மீனிங் கொடுக்காது தனியாக படிக்கும்போது. இதை நம்பி தான் அதுவே இருக்கும். அப்படிப்பட்டது தான் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அடுத்ததா காரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன பார்க்கலாமா? தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் பேர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ஒவ்வொரு தனித்தனி வார்த்தை. பட் அப்படிங்கிறது ஒரு தனி வார்த்தை, ஃபார் அப்படிங்கிறது ஒரு தனி வார்த்தை, ஸ்டில் அப்படின்றது ஒரு தனி வார்த்தை. ஆனால் இந்த காரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 வார்த்தையை பேராக ஜோடி ஜோடியாக யூஸ் பண்ண போகிறோம். சரியா? These 2 connectors in each sentences that are related to each other are known as correlative conjunctions. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சென்டென்சஸில் நெய்தர் வருதோ அங்கே கண்டிப்பாக நார் வரும். எங்கெல்லாம் எய்தர் வருதோ அங்கே கண்டிப்பாக ஆர் வரும். நாட் ஒன்லி எங்கெல்லாம் வருதோ அங்கே கண்டிப்பாக பட் ஆல்சோ அப்படிங்கிற சென்டென்ஸும் அந்த கன்ஜங்ஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். அடுத்ததா ஸ்கேர்ஸ்லி வென், போத் வந்தால் அண்டு வரும். நோ சூனர் தேன், சச் வந்தால் தட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சேர்ந்து வரும். இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நோ சூனர் தேன், எஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்பாட் எரரில் இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். சரியா? இப்போது ஒவ்வொரு கன்ஜங்ஷன்ஸும் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? 2 வார்த்தையை இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். 2 தனித்தனி சென்டென்சஸை, வாக்கியங்களை ஒன்றா இணைக்கிறதுக்காக கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த கன்ஜங்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எங்கே நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ், மோர் ஓவர், ஃபர்தர் மோர், பிசைட்ஸ், இன் அடிஷன் டு, இந்த எல்லா வார்த்தைகளும் ஒரே விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா, ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அந்த சென்டென்ஸ் கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தப்பட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்போ டு ஆட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்க? ஐ வெண்ட் ஹோம் அண்ட் ஐ பாட் சிக்கன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஐ வெண்ட் ஹோம் அண்ட் ஐ ப்ராட் சிக்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு மட்டும் நான் அந்த சென்டென்ஸை முடிச்சுக்கலாம். ஆனால் தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். நான் அதை மட்டும் சொல்ல விரும்பலை. வீட்டுக்கு போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2 ஆக்ஷன்ஸை நீ ஒன்றா சொல்கிற. அப்போ அது இணைக்கிறதுக்கு உனக்கு அண்டுங்கிற வார்த்தை தேவைப்படுது நடுவில். கரெக்டாக? அப்போ நீ வீட்டுக்கு மட்டும் போகலை, சிக்கனும் கொண்டு வந்துட்ட அப்படிங்கிறத அடிஷ்னலாக சொல்கிறதுக்காக அண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் இந்த எல்லா வார்த்தைகளும்.
நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ், மோர் ஓவர், இந்த எல்லா வார்த்தைகளும் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். சின்ஸ், ஆஸ், ஃபார், பிகாஸ், சின்ஸ் தென், பிஃபோர் தட், ஆஃப்டர் தட், இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல போகிறோன்னா ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, அதனால தான் கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் சம் ரீசன். உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசனை சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். சின்ஸ் ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே ஐ குட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுற, சின்ஸ். ஆஸ்ங்கிற வார்த்தையும் இதே சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ குட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ் சொல்லலாமே. லீவ் லெட்டரில் இப்படி தானே எழுதுறேன், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம், ஒரு காரணத்தை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். பட், எட், ஸ்டில், நெவர்த்லெஸ், ஆன் த அதர் ஹேண்ட், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, ஹவவர், ஆன் த கான்ட்ரரி, இதெல்லாம் எதுக்காக சொல்லுவோம்னா ஒரு கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். தமிழில் முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை தான், ஆனாலும் என்ன பண்ணுறது, எக்ஸாம் எழுதி தானே ஆகணும், ஸோ நான் வந்தேன். இந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் உனக்கு ஃபீல் ஆகுதா? நல்லா பாரு. எனக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னென்னு பார்த்துருக்கணும். பட் நான் அதெல்லாம் பண்ணல. என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன். தட் இஸ் நாட் யூஷுவல் திங், கரெக்டாக? அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துக்கு பட், எட், ஸ்டில், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். தோ ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே ஐ அட்டெண்டட் த எக்ஸாம். என்னதான் எனக்கு நேற்று உடம்பு சரியில்லைனாலும் நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன். ஓகே, ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே பட் ஐ அட்டெண்டட் த எக்ஸாம். எட் ஐ அட்டெண்டட் த எக்ஸாம். ஸ்டில் ஐ அட்டெண்டட் த எக்ஸாம். மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான் சொன்னேன் இல்லையா? அதனால் இந்த பட், எட், ஸ்டில் எல்லாம் சென்டென்ஸ்க்கு நடுவில் தான் ஆட் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் வராது. ஆனால் இந்த தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் தான் வரும். தோ ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே ஐ அட்டெண்டட் த எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். therefore, consequently, then, so that, hence, thus, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது நடந்தது அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை சொல்லுவோம்ல. நான் நேற்று ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன் அண்ட் இன்றைக்கி வந்து நான் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுனால இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு, பின்விளைவுகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். therefore, consequently, then, so that, இதெல்லாம். அடுத்ததா when, while, after, before, till, until, as soon as long as, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டியூரேஷன் ஆர் ஒரு டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஐ கேம் ஹோம் while you were cooking, இல்லை when you were cooking அப்படியெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல டியூரிங், while, when இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் இட் ஆஸ் ஒரு அந்த டைமில் அப்படின்னா அந்த டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. சரியா? அந்த டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. எப்போ நான் வந்து நீ சமைச்சிட்டு இருந்தப்போ, அப்போ நீ சமைச்சிட்டு இருந்த அந்த டைமை இந்த இடத்துல நான் இண்டிகேட் பண்ணுறேன், அதுக்காக. சரியா? இஃப், அன்லெஸ், வெதர், இன் கேஸ், ப்ரொவைடட் தட், இந்த வார்த்தைகளெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளை நீ நல்லா படித்தேன்னா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவ. இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை நல்லா படித்தேன்னா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனை நீ ஒழுங்காக பண்ணால் தான் நல்ல மார்க் வாங்குவேன். இந்த கண்டிஷனே நீ ஒழுங்காக பண்ணல, படிக்கவே இல்லை, ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியாது. அப்போது நீ ஒரு வேளை நல்லா படிச்சேன்னா, ஒரு வேளை இப்படி இருந்ததுன்னா, அப்படி இருந்ததுன்னா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே யோசிக்கிறோம்ல, இது எல்லாமே கண்டிஷன்ஸ். நாளைக்கு ஒரு சிங்கிங் காம்படிஷன் உனக்கு இருக்குது, நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற. ஒரு வேளை நான் நல்லா பாடிட்டேன்னா ப்ரைஸ் கிடைக்கும், ஒருவேளை சொதப்பிட்டேன்னா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல. இந்த மாதிரி யோசிக்கிற எல்லாமே கண்டிஷன் தான். சரியா? அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு தான் இஃப், அன்லெஸ், வெதர், இன்கேஸ், ப்ரொவைடட் தட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆர் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறது இல்லை, எய்தர் ஆர், நெய்தர் நார், அதர்வைஸ், ஆர் எல்ஸ், இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? உனக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குப்பா, 4 ஆப்ஷன் இருக்குப்பா, இதில் ஏதோ ஒன்று நீ சூஸ் பண்ணு. யூ கேன் சூஸ் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்? ஆர்.
இல்லையா? இப்போ உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. எய்தர் திஸ் ஆர் தட். ஒன்று நீ இதை சூஸ் பண்ணு, இல்லை அதை சூஸ் பண்ணு. அப்போ எய்தர் ஆர் யூஸ் பண்ணுறோம். நெய்தர் நார் அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா? நெய்தர் திஸ் ஆர் தட்னா எனக்கு இந்த ஆப்ஷனும் வேண்டாம், அந்த ஆப்ஷனும் வேண்டாம். டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது யாராவது நம்மளை பார்த்து கேட்குறாங்கன்னா, சாரிங்க நான் டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? நெய்தர் டீ நார் காஃபி. எனக்கு டீயும் வேண்டாம், காஃபியும் வேண்டாம். சரியா? இப்போது ஒருவேளை உனக்கு டீயோ காஃபியோ எதுவாக இருந்தாலும் ஓகேங்க அப்படின்னு நீ சொல்லணும்னா, ஐ எம் ஓகே வித் எய்தர் டீ ஆர் காஃபி. எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, டீனாலும் ஓகே, காஃபினாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். எய்தர் ஆர் யூஸ் பண்ணும்போது திஸ் ஆர் தட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. நெய்தர் நார் யூஸ் பண்ணும்போது இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. ரெண்டையும் நீ வந்து என்ன பண்ணிட்ட, இப்போது நெக்லெக்ட் பண்ணிட்ட. அடுத்ததான் அதர்வைஸ், ஆர் எல்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸும் இதே யூசேஜ் தான். லைக்வைஸ், சிமிலர்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்காக. சரியா? இதோ அவனை மாதிரியே நீயும் இருடா, நீயும் படிடா, பஞ்சுவலாக வாடா கிளாஸ்க்கு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீ கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு தான் லைக்வைஸ், சிமிலர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். வேறெவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக சொல்லுவோம்? ஒரு இடத்த குறிக்கிறதுக்காக. ஓகே, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வேர் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், அந்த வேறுங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எங்கே, எந்த பிளேஸ்க்கு போகிற அப்படின்னு கேட்குறதுக்காக, இல்லையா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு பிளேஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிங், கோரிலேட்டிவ், இந்த ஒவ்வொன்றுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரெடிமேடாக புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம், உனக்கு இன்னும் பெட்டராக புரியும். The first sentence, I rang up but he did not speak to me. இந்த இடத்துல பாருங்களேன், நான் வந்து அவனுக்கு கால் பண்ணிட்டேன் ஆனால் பேசலை அப்படின்றதான். ஸோ ஆனால் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த பட்டுன்ற ஒரு வார்த்தை கொடுக்குது. அண்ட் இட் கம்ஸ் அண்டர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ரெண்டு சென்டென்ஸை ஒன்றா சேர்த்துறதுக்காக யூஸ் பண்ணுறதான். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்லோங்கிறது ஒரு வார்த்தை, ஸ்டடிங்கிறது ஒரு வார்த்தை, ரெண்டும் ஒரே சென்டென்ஸில் நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்த வார்த்தை தான் அண்ட். ஃபினிஷ் யோர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி சென்ட் ஹோம். இங்கே ஆர், ஒன்று வேலையை முடி, இல்லைனா நீ வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் படித்தோம்ல, அதில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே இங்கே வருது. த சைல்டு வாஸ் இல், ஸோ ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதனால் அப்படிங்கிற மீனிங் வரதான் ஸோ. ஹீ இஸ் ரிச் ஃபார் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிறது எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அவன் செமையாக ஹார்ட் ஒர்க் போடுவான், அதனாலேயே அவன் இப்போ வந்து பணக்காரனாக மாறிட்டான், ரிச்சாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் வேர்ட்ஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. பட்டு, ஆனால், ஆனால் எங்கெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அங்கே தான் பட் வரணும். அண்டு உனக்கே தெரியும், நீ தமிழில் எங்கெல்லாம் மற்றும் அப்படிங்கிறது போடுவியோ அந்த இடத்துல அண்டு யூஸ் பண்ணலாம். ஆர் உனக்கே தெரியும் இல்லையா? ஸோ அப்படின்னா அதனால். ஸோவோட அர்த்தம் என்ன தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா, அதனால். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாக மாறிடுச்சு. ஹீ இஸ் ரிச் ஃபார் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த இடத்துல ஃபாருங்கிறது என்ன தெரியுமா வருது? ஏன் என்றால் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஏன்னா ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஏனென்றால் அவன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அடுத்து போகலாமா? த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த எல்லா சென்டென்ஸும் எப்படி தான் இருக்கும்? நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிபெண்ட், இன்னொன்று வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். இங்கே அன்லெஸ்ஸுங்கிறதான் கன்ஜங்ஷனாக இருக்குது. இந்த சென்டென்ஸை இப்படி நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். யூ கேனாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ், அது மட்டும் பாருங்களேன், உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியாது. கம்ப்ளீட் சென்டென்ஸாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் போடாத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க இல்லையா? அப்போ இது வந்து மெயினாக இருக்குது, இது டிபெண்ட்டாக இருக்குது. சரியா? அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் மட்டும் நீ சொன்ன அப்படின்னா உனக்கு அது கம்ப்ளீட் சென்டென்ஸாகவே இருக்காது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாத வரைக்கும் அப்படின்னு முடிஞ்சிடும். இது வந்து கம்ப்ளீட்டே கிடையாது. ஸோ இது வந்து டிபெண்டிங், இது வந்து மெயின் கிளாஸ். சரியா? வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். வெயிட் மட்டும் இருக்குன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மீனிங் வந்துடும். இந்த இடத்துல டில் தான் வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்.
இப்போ வெயிட்டுங்கிறது மெயின் clause. till I return நான் வர்ற வரைக்கும் அப்படின்றது dependent clause. சரியா? அடுத்ததா he is honest though he is poor. இந்த இடத்துல though தான் வந்து subordinating conjunction இருக்கு. இதையும் நீ ரெண்டா பிரிச்சுக்கோ. he is honest அப்படிங்கிறதா மெயின் clause. அவன் நேர்மையானவன். அப்போ உனக்கு ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் வந்துருச்சு. though he is poor என்னதான் அவன் வந்து ஏழையா இருந்தாலும் இது ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இட் இஸ் டிபெண்டன்ட் clause. இன்னொருத்தரை நம்பி தான் இருக்கு. as John is very weak he is not able to walk fast. இங்கே asங்கிறதா வந்து கன்ஜங்ஷன். சரியா? இங்கே as தான் கன்ஜங்ஷன். இப்போ John is very weak. ஜான் வீக்காக இருக்க வீக்காக இருக்க காரணத்தினால அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் கம்ப்ளீட் இல்லையா? அப்போ இது எப்படி இருக்குது? டிபெண்ட் கிளாஸாக இருக்குது. இன்னொருத்தரை நம்பி தான் மீனிங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீ இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட். அவனால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். அப்போ இது என்னவா இருக்கும்? திஸ் பார்ட் இஸ் மெயின் கிளாஸ். I will return home after sunset. இங்கே பாருங்கள், I will return home. இதை தனியாக பார்க்கும் போதே எனக்கு ஃபுல் மீனிங் வருது. அப்போ இதுதான் மெயின் கிளாஸாக இருக்கும். ஆஃப்டர் சன்செட், ஆஃப்டர் தான் இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக இருக்குது. சன்செட் ஆனதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் கம்ப்ளீட். அப்போ அது வந்து டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மை அங்கிள் entered my house while I was doing my homework அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி, மை அங்கிள் என்டர்ட் மை ஹவுஸ்ன்னு சொல்லும்போது இது ஒரு மெயின் கிளாஸ். என்னுடைய அங்கிள் என் வீட்டுக்குள்ளே வந்தார், மெயின் கிளாஸ். வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குன்னா டிபெண்ட் கிளாஸாக இருக்குது. அதே சமயம் இங்கே வைல் அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். இப்போ உனக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னா என்ன? இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம பேராக யூஸ் பண்ணுவோம். ஆமாம் ரைட்? இங்கே பாருங்கள், ஷீபா இஸ் போத் அ சிங்கர் அண்ட் அ டான்சர். இந்த இடத்துல பாருங்கள், போத் அண்ட் ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. ஷீபா அப்படின்ற பொண்ணு வந்து சிங்கரும் தான் டான்ஸரும் தான் அப்படின்னு மீனிங் வருது. நெய்தர் ஜேன் நார் ராம் ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். இங்கே நெய்தர் நார் ஒன்றா சேர்ந்து வருது. எகெயின் இங்கே என்ன மீனிங் வருதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜேனும் போகலை ராமும் போகலை, ரெண்டு பேருமே போகலை அப்படிங்கிறது தான். நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தேன் த பாய்ஸ் ஸ்டுட் அப். இங்கே நோ சூனர் டிட் அப்படிங்கிற வேர்டு வரும்போது பின்னாடி தேனும் சேர்ந்து வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பாட் தியரரில் அதிகப்படியான கொஷின்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. இது என்ன அர்த்தம் தருதுன்னா அந்த டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வந்த அடுத்த செகண்டு அந்த பசங்கள்லாம் எந்திரிச்சு நின்னாங்க அப்படிங்கிறதான். ஸோ உடனேயே அடுத்த செகண்டே இது நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தேன் த பாய்ஸ் ஸ்டுட் அப் அப்படிங்கிற சென்டென்ஸ். ஸ்கார்ஸ்லி had they gone out when it started raining. ஸோ இந்த இடத்துல when அப்படிங்கிறது தான் வென்னும் ஸ்கார்ஸ்லி இந்த ரெண்டுமே சரியா? ஸ்கார்ஸ்லி தே ஹேட் கான் அவுட் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெருசாக அவங்கெல்லாம் வெளியே போக மாட்டாங்க, ரேராக தான் போவாங்க அப்படிங்கிறதான். த கார் இஸ் நாட் ஒன்லி எக்கனாமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு டிரைவ். இங்கே நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது ரெண்டும் ஒன்றா தான் வரும். இந்த கார் வந்து ஜஸ்ட்டு காசு வைஸ் மட்டும் கொஞ்சம் சீப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது, ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்ததாக கம்ப்ளீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ சூஸிங் த ரைட் கனெக்டர்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ். பார்க்கலாமா? கால் மீ டேஷ் யூ நீட் மணி. இங்கே ஸோ தட், இன் ஆர்டர் தட், இன்கேஸ் என்ன வரும்? கால் மீ இன்கேஸ் யூ நீட் மணி. ஒருவேளை உனக்கு காசு வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. அப்போ இன்கேஸ் தான் இங்கே சரியான ஆன்சர். I forgot dash I had to meet the principal. I forgot whether I had to meet the principal. I forgot that I had to meet the principal. I forgot if I had to meet the principal. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது தான் சரியான சென்டென்ஸ் என்ன, சரியான கன்ஜங்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ண முடியும். சரியா? நான் பிரின்சிபலை பார்க்கணுங்கிறதையே மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்களா இந்த இடத்துல? அப்போ என்ன வேர்டு வரும்? That is the right answer here. சரியா? I forgot that I had to meet the principal.
dash he is 90 years old, he is in the pink of his health. ஸோ என்னதான் அவருக்கு 90 வயசு ஆனாலும் அவர் ஹெல்த்தியாக இருக்காருப்பா. பிங்க் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் அப்படின்னா சின்ன பசங்க மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கார். வயசான தோற்றம் வந்து இருந்தாலும் அவருக்கு வயசான மாதிரி தெரியலை அவரோட ஹெல்த்தை பார்க்கும்போது. அதுதான் அதோட அர்த்தம். ஸோ இங்கே when he is 90 years old ன்னு வருமா, since he is 90 years old இல்லை though he is 90 years old என்ன வரும்? என்னதான் அவருக்கு 90 வயசானாலும் அவர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்காருன்னு சொல்லும்போது தோ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சின்ஸ் போட்டிங்கன்னா அது ஏதோ ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு 90 இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் ஹெல்த்தியாக இருக்காருங்கிற மாதிரி ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ சின்ஸ் போடக்கூடாது, தோ தான் சரியான ஆன்சர். அடுத்ததா இட் இஸ் ரெய்னிங், டேக் அன் அம்ப்ரெல்லா டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்ட். ட்ரென்ச்டுனா நனைஞ்சு போகுது, சொதன்னு அப்படியே நனைஞ்சு போகிறது. ஸோ இப்போது அம்ப்ரெல்லா எடுத்துக்கோ, கொடையை எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா நனைஞ்சிருவேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஆர்எல்ஸ் வருமா, அண்ட் பட் என்ன வரும்? இல்லைன்னா நனைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்எல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டாக? இட் இஸ் ரெய்னிங், டேக் அன் அம்ப்ரெல்லா ஆர்எல்ஸ் யூ வில் கெட் ட்ரென்ச்ட். அடுத்ததாக பாருங்கள், தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ். அவங்க நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. டேஷ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். என்னதான் அவங்க நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணாலும் அவங்க சூப்பராக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றதான். அப்போ தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் ஆல்தோ தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல் வருமா? ஆல்தோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் தான் வரணும், நடுவில் வரக்கூடாது. தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் நெவர்த்லெஸ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். என்னதான் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாலும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் வரும். ஸோ நெவர்த்லெஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அடுத்து போகலாமா? fill in the blanks with the connector that goes with the underlined word. இப்போ இது ஃபுல்லாகவே என்னென்னா காரிலேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வார்த்தை வந்தால் பக்கத்தில் வேறு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போத் வந்தால் என்ன வரணும், நாட் ஒன்லி வந்தால் என்ன வரணும், எய்தர் வந்தால் என்ன வரணும், அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு வார்த்தை நம்ம ஃபில் பண்ணணும். போத் த மினிஸ்டர் டேஷ் த ஆஃபீஸர் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியாஸ். ஸோ பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு வந்து மினிஸ்டரும் போகிறாங்க, கூடவே சில ஆஃபீஸர்ஸும் போகிறாங்க. அப்போ போத் வருது, பக்கத்தில் வேறு என்ன வார்த்தை வரும்? both the minister and the officers அப்படின்னு சொல்லலாமா? both the minister and the officers அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஒன்லி இங்கிலீஷ் டேஷ் சயின்ஸ். நாட் ஒன்லி வந்தால் கூடவே என்ன வரணும்? பட் ஆல்சோ வரணும் இல்லையா? நாட் ஒன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ சயின்ஸ்னு வரணும். either ரகு டேஷ் பாலா வில் ஹாவ் டு பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஒன்று ரகு போகணும் இல்லைனா பாலா போகணும், யாரோ ஒருத்தர் போய் தான் ஆகணும். இங்கே எய்தர் அப்படின்ற வார்த்தை இருக்குது, அப்போ கூட என்ன வரணும்? ஆர் வரணும். எய்தர் ரகு ஆர் பாலா அப்படின்னு வரணும். அடுத்ததா நோ சூனர் டிட் ஐ என்டர் த ஹவுஸ் டேஷ் இட் ஸ்டார்டட் ட்ரிசிலிங். நான் வீட்டுக்குள்ளே வந்தேனோ இல்லையோ அடுத்த செகண்ட் வந்து மழை தூவ ஆரம்பிச்சிருச்சு. நோ சூனர் வந்தால் உடனே என்ன வரணும்? தேன் வரணும். சரியா? அடுத்து போகலாமா? combine the pairs of sentences using appropriate connectors. we came late, we did not miss the train. இது ரெண்டு தனித்தனி சென்டென்சஸாக இருக்குது. ஒரு கன்ஜங்ஷனை ஆட் பண்ணி நீங்கள் இது ரெண்டையும் வந்து சேர்த்து விடணும். சரியா? மர்ஜ் பண்ணணும். நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனாலும் நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணலை அப்படின்னு தானே வரும். ஆனாலும் நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணலை, நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ இதை எப்படி நீங்கள் எழுதுவீங்க? though we came late we did not miss the train அப்படின்னு எழுதலாம். though அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, though, although, even though இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா we came late but we did not miss the train. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், ஆனாலும் நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? அடுத்ததா they checked the packet twice, they sealed it, then they sealed it. ஸோ அவங்க பேக்கெட்டை 2 தடவை செக் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அதை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எழுதலாம்? they checked the packet twice and they sealed it. அவங்க செக் பண்ண உடனேயே சீல் பண்ணிட்டாங்க. அப்போ அண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சீதா saw a snake, at once she ran away. யாராக இருந்தாலும் பாம்பை பார்த்தா அடுத்த செகண்ட் நம்ம எடுப்போம் பாரு ஓட்டம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன வேர்டை ஆட் பண்ணணும்? as soon as Sita saw a snake
as soon as போட்டோன்னா இங்கே கமா கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி தோ ஆல்தோ ஈவன் தோ போட்டோன்னா அங்கே கண்டிப்பாக கமா வரணும், மறந்துடாத. சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தோ வி கேம் லேட் அப்படிங்கிறது ஒரு டிபெண்ட் கிளாஸாக தானே இருக்குது. அது மட்டும் தனியாக ஒரு மீனிங்கை கொடுக்க முடியாது. அது கண்டிப்பாக வி டிட் நாட் மிஸ் த ட்ரெயின் அப்படிங்கிற இந்த மெயின் கிளாஸை நம்பி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே கமா வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் as soon as சீதா saw a snake அப்படின்றது டிபெண்ட் கிளாஸ். அப்போ முடிஞ்ச உடனே ஒரு கமா போட்டுட்டு she ran away அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்ததா ஒருவேளை இப்படி எழுதலைன்னா சீதா saw a snake and at once she ran away அப்படின்னு எழுதலாம். இங்கே ஏற்கனவே at once கொடுத்துருக்காங்கல்ல, and மட்டும் நடுவில் ஆட் பண்ணிட்டா போதும், அப்படியும் எழுதலாம். அடுத்ததா ராபர்ட் completed the project, he submitted it to the teacher. ராபர்ட் வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீச்சர்கிட்ட போய் சப்மிட் பண்ணாங்க. இது ரொம்ப ஈஸியாக அண்டு வச்சு முடிச்சிடலாம். ராபர்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அண்ட் சப்மிட்டட் டு த டீச்சர், அவ்வளோதான். அடுத்ததா யூசுப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா உனக்கு ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம். ரன்னிங் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபீவர் இருக்குது. சரியா? ஹீ குட் நாட் டேக் பார்ட் இன் த காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எகெயின் 2 சென்டென்ஸாக எழுதலாம். இதை வந்து ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபீவர் இருந்ததுனால தான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆஸ் இல்லை சின்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் சம் ரீசன். எகெயின் ஆஸ் யூஸ் பண்ணாலும் சின்ஸ் யூஸ் பண்ணாலும் இங்கே கமா கண்டிப்பாக வரணும். ஓகே, as Yusuf was running high temperature, he could not take part in the competition. Since Yusuf was running high temperature, he could not take part in the competition. இல்லையா, Yusuf was running high temperature and so அதனால தான் he could not take part in the competition சொல்லலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். any one thing is enough. Tick the correct linker. இங்கே வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த fill in the blanksல தோ வருமா பட் வருமா எது சரியாக இருக்கோ அதை பார்த்து நீ டிக் பண்ணணும். அப்போ நீ பேசிக்லி என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா நீ வந்து சொல்லி பார்க்கணும். தோ he was honest, he was punished, இது சரியாக இருக்கா? பட் he was honest, he was punished, இது சரியாக இருக்கான்னு நீ ஒவ்வொன்றா படித்து பார்க்கணும். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட்டுங்கிற வார்த்தை வந்து எப்போவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வராது, நடுவில் தான் வரும். தோ ஆல்தோ ஈவன் தோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வரும். அப்போ இங்கே தோ தான் சரியான ஆன்சர். என்னதான் ஆனஸ்டாக உண்மையாக இருந்தாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்றது. அடுத்ததா வாக் கேர்ஃபுல்லி டேஷ் யூ வில் ஃபால் டவுன். நீ பார்த்து நடந்து போ, இல்லைன்னா நீ விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாக் கேர்ஃபுல்லி அன்லெஸ் யூ வில் ஃபால் டவுன் வருமா? வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ் யூ ஃபால் டவுன் வருமா? அதர்வைஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இல்லைன்னா அப்படின்னு வரும்போது அதர்வைஸ் இல்லையா? மை மதர் கால்டு மீ டேஷ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். மை மதர் கால்டு மீ or I was playing football. My mother called me while I was playing football. While is the right answer. நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தப்போ என் அம்மா வந்து கூப்பிட்டாங்க. ஸோ யூ ஆர் மென்ஷனிங் அ பர்டிகுலர் டைம் பீரியட். அப்போ அந்த இடத்துல while தான் யூஸ் பண்ணணும். My salary is low dash I find work interesting. இப்போது என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நெவர்த்லெஸ் வருமா சிமிலர்லி வருமா? ஆனாலும் அப்படின்னு சொல்லும்போது சிமிலர்லினா கம்பேரிஷனுக்காக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல கம்பேரிஷன் இல்லை. மை சேலரி இஸ் லோ நெவர்த்லெஸ் ஐ ஃபைண்ட் த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங். நெவர்த்லெஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சேலரி எனக்கு குறைச்சலாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை, ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற சொல்லும்போது நெவர்த்லெஸ். த பேசஞ்சர்ஸ் ரஷ்ட் டு போர்ட் த பஸ் டேஷ் இட் அரைவ்டு. ஆஸ் சூன் ஆஸ் இட் அரைவ்டு வருமா? ஆஸ் லாங் ஆஸ் இட் அரைவ்டுன்னு வருமா? பஸ்ஸு வந்து நின்ன உடனே எல்லாருமே வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க சீட் பிடிக்கிறதுக்காக, பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுக்காக. அப்போது ஆஸ் சூன் ஆஸ் இட் அரைவ்டு தானே சரி, ஆஸ் லாங் ஆஸ் வரக்கூடாது. அடுத்து போகலாமா? சப்ளை சூட்டபிள் லிங்கர்ஸ். இப்போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட உனக்கு கொஷின் பேப்பரில் கேட்பாங்க சரியா? ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உனக்கு வந்து பேராகிராஃபாலாம் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஒரே சென்டென்ஸ் தான் கேட்பாங்க, அதில் சரியான வார்த்தை என்ன லிங்கர் வருங்கிறத சூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஹவு த கொஷின் ஷுட் பி சரியா? அண்ட் திஸ் இஸ் ஹவு த கொஷின் வில் பி. எப்போவுமே இப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து உனக்கு பெருசாக எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது பேராகிராஃபாக கேட்கறதுனால. ஸோ நான் உனக்கு எழுதியே கொண்டு வந்துட்டேன் சரியா? பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் எந்தெந்த வேர்ட்ஸ் ஏன் இங்கே வந்திருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். when I was alive and had a human heart answered the statue. ஒரு ஸ்டாச்சு வந்து சொல்லுது, ஒருவேளை நான் வந்து உயிரோடு இருந்திருந்தேன் இல்லை ஹியூமன் ஹார்ட்டோடு இருந்திருந்தேன் அப்படின்னா. ஓகே, ஒருவேளை அப்படின்னா இஃப் வந்திருக்கும்.
பட் இந்த ஸ்டாச்சுக்கு ஏதோ ஒரு டைமில் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த டைம் பீரியடை பற்றி இப்போ சொல்லுது. அதனால when I was alive அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. I did not know what tears were, for I lived in the palace where sorrow was not allowed to enter. அந்த சிலை வந்து உயிரோடு இருக்கும்போது, ஒரு மனுஷனாக வாழும்போது கண்ணீர்னா என்னன்னே தெரியலையாம். என்ன ரீசன் தெரியுமா? அப்போ அந்த ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஃபாருங்கிற வார்த்தை வந்திருக்கு. என்ன ரீசன்னா, ஐ லிவ்ட் இன் அ பேலஸ் வேர் சாரோ வாஸ் நாட் ஈவன் அலவ் டு என்டர். ஸோ அந்த சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அரண்மனைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இருந்ததே இல்லை. அதனால அவங்களுக்கு அழுகதே இல்லையா. ஸோ டியர்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தது. மை courtiers call me the happy prince and happy indeed I was. எல்லாருமே என்னை வந்து ஹாப்பி பிரின்ஸ்ன்னு கூப்பிட்டாங்க, சந்தோஷமான மன்னன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஸோ ஐ லிவ்ட் அண்ட் ஸோ ஐ டைட். அப்படி தான் நான் வாழ்ந்தேன், அப்படி தான் நான் இறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ ஏற்கனவே வந்திருக்கிறதுனால எகெயின் நம்ம ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அண்ட் மேக் இட் அஸ் அ கம்ப்ளீட் மீனிங். Many writers make incorrect sentences when they try to put sentences together. இப்போ 2-3 சென்டென்சஸை நம்ம ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து தப்பாக எழுதுவாங்க. அப்போது இந்த இடத்துல when அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். They make many grammatical errors and leave out important punctuation marks. இந்த இடத்துல அவங்க 2 பண்ணுறாங்க. ஒன்று கிராமட்டிக்கல் எரர் பண்ணுறாங்க, அப்புறம் பஞ்சுவேஷன் மார்க்கை வந்து விட்டுறாங்க. இப்போ 2ஐயும் இணைக்கிறதுக்காக அண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்க. Making such mistake is quite common while preparing the first draft. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, செய்யும்போது அந்த போது அப்படிங்கிற வார்த்தை வருதுல்ல, அந்த இடத்துல வென், வைல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா மேம்? இப்போ இந்த வென்னு வைல் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாமா? வென் வர வேண்டிய இடத்துலையும் வைல் யூஸ் பண்ணலாமான்னா அப்படி பண்ணக்கூடாது. நான் உனக்கு அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன் பாரு. இப்போ இந்த டேஷ்க்கு பின்னாடி பாருங்களேன், ப்ரிப்பேரிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு. கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது அந்த இடத்துல வைல் தான் யூஸ் பண்ணணும், வென் வரக்கூடாது. அதுவே இங்கே பாருங்களேன், இந்த டேஷ்க்கு பக்கத்தில் ட்ரை ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, வெறும் வேர்ப் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வென் யூஸ் பண்ணணும். சரியா? ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் வேர்பு வருது, ஆர் அதை என்னன்னு சொல்லலாம், ஜெரண்ட் ஃபார்மேட்டில் ஒரு வேர்பு வருதுன்னா எப்படி இருக்கும்? அது வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். கரெக்டாக? இப்படி ஒரு வார்த்தை வரும்போது, டேஷ்க்கு பின்னாடி வரும்போது இங்கே நம்ம என்ன சொல்லலாம், வைல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வெறும் வேர்பு மட்டும் வருதுப்பா, கண்டினியூஸ் எல்லாம் கிடையாது, ஐஎன்ஜி ஃபார்ம்லலாம் இல்லை அப்படின்னா we can use when. மற்றபடி வென்னும் வைலும் ஒரே மாதிரி இடங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? எஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஹி மஸ்ட் கேர்ஃபுல்லி எடிட் ஹிஸ் ஃபைனல் டிராஃப்ட். ஃபஸ்ட்டு டிராஃப்டில் பிரச்சனைகள் வரது, மிஸ்டேக்ஸ் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். ஆனால் ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணிடணும். ஸோ என்ன தான் அது காமனாக இருந்தாலும் ஆனாலும் அவன் வந்து லாஸ்ட் ஃபைனல் டிராஃப்டை எடிட் பண்ணி அனுப்பணும் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. In most large cities and towns of our country, there are special schools for girls. சிட்டிஸ்லேயும் சரி இல்லை டவுன்ஸ்லேயும் சரி. இப்போ இந்த 2 வார்த்தையை இணைக்கிறதுக்காக தான் அண்டுங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கு. And also there are many co-educational schools where girls and boys study together. ஸோ நிறைய இடங்களில் ஸ்பெஷலாக கேர்ள்ஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு ஸ்கூலும் இருக்குது. அதை தாண்டி சில ஸ்கூல்ஸில் கோஎட்டும் இருக்குது, கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே ஒன்றா படிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க, அதை இப்போ திரும்பவும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதனால அண்ட் ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ இந்த வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், மோர் ஓவர். ஏன்னா அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ, மோர் ஓவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கோஎட் ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே ஒன்றா படிப்பாங்க. Most parents allow their daughters to attend these schools, but there are some parents who are against such schools for girls after the age of 14 or 15. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோஎட் ஸ்கூல்ஸில் அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, டாட்டர்ஸை படிக்க வைப்பாங்க. ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வேண்டாமே, பிரச்சனை வருமே அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து 14 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஓகே, கோஎட் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க.
ஸோ அதுதான் மீனிங். சரியா? ஸோ ஒரு சென்டென்ஸோட மீனிங் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ அடுத்து போகலாமா? ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்டென்சஸில் சிலதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இது தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் கொஷனு, 4th and 5th இதெல்லாம் ரிப்பீட்டடாக அவங்களுடைய கொஷின் பேப்பர்ஸில் அடிக்கடி கொடுக்குறாங்க. ஓகே, இதை தாண்டி உனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது உன்னுடைய ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க, இல்லை சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் உன்னோட புக்கில் இந்த ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் வரணும்னா ஒன்று ப்ரோஸ்லேருந்து வரும், இல்லை சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வரும். ஸோ ப்ரோஸு சப்ளிமெண்ட்ரியோடைய லைன் பை லைன் படித்தாதான் அந்த சென்டென்ஸாக உன்னால் எழுத முடியும். ஆர் ரஃபாவது உனக்கு என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா உன்னால் கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். சரியா? இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர். நான் உன்ன மாதிரியே தான், நீ எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கியோ அதே மாதிரி நானும் ஹெல்த்தியாக இருக்கேன். your today put on new since his birthday dress the அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்னன்னா, since today is your birthday. since போட்டிருக்காங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல கமா யூஸ் பண்ணணும். ஓகே, sinceங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிபெண்ட் கிளாஸ். புட் ஆன் த நியூ ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படிங்கிறது மெயின் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக கமா வரணும். சரியா? allergic dogs Rani though is 2 of 6 she them has. இதை எப்படி நம்ம பண்ணலாம்னா, though Rani is allergic to dogs she has 6 of them. ராணிக்கு டாக்ஸ்னால் அலர்ஜி இருக்குது, ஆனாலும் அவகிட்ட 6 டாக்ஸ் இருக்குது. அடுத்ததான், ரூபன் ஸ்பீக்ஸ் 2 languages besides German. ரூபனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும், அதை தாண்டி இன்னும் 2 லாங்குவேஜஸ் தெரியும். அப்போ அதை தாண்டி அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் பிசைட்ஸுங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இஃப் யூ அப்ளை ஃபார் அ லோன் கமா யூ வில் கெட் இட் இமீடியட்லி. இப்போ இஃப்ங்கிற வார்த்தை இருக்கா, இட் இஸ் அ கண்டிஷன். கரெக்டாக? இஃப்ங்கிற வார்த்தை இருந்தால் அது ஒரு கண்டிஷன். நீ ஒருவேளை லோனுக்கு அப்ளை பண்ணனா உனக்கு இமீடியட்டாக கிடச்சிரும், இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன்னா கிடைக்காது. அதுதான் இந்த விஷயம். சரியா? அப்போ இஃப் யூ அப்ளை ஃபார் அ லோன் அப்படிங்கிறது கண்டிஷன், கண்டிப்பாக கமா யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்ததா, நாமினலைசேஷன் பார்க்கலாமா? இந்த நாமினலைசேஷன் உன்னுடைய கொஷின் பேப்பரில் கேட்பாங்களா அப்படின்னா 95% நோ. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மேபி சம்டைம்ஸ் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமு, ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் கண்டிப்பாக இது போர்ஷனாக இருக்காது யூனிட் 4, பட் ஸ்டில் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மாதிரி உனக்கு யூனிட் 1ஓட புக் பேக் எக்ஸசைஸ்லேயும் சிலது இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அட்வர்பாக இருக்கும், அதை நவுனாக மாற்றுங்க, வேர்பாக மாற்றுங்க அப்படின்லாம் நம்ம படித்தோம் இல்லையா யூனிட் 1 புக் பேக்கில். அதே மாதிரி இருக்கிறது தான் இந்த நாமினலைசேஷனும். சரியா? இப்போது அது யூனிட் 1ல் இருக்கிறதுனால மேபி ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு போர்ஷன்ஸாக அது இருக்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ரிவிஷன் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கொஷின் பேப்பரை டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம். எங்கே கேட்பாங்க? 2 மார்க் கிராமர் ஏரியா இருக்குல்ல, டைரக்ட் இன்டைரக்ட் ஆக்டிவ் பாசிவ் இதெல்லாம் வரும்ல, இதில் ஒரு கொஷனுக்கு பதிலாக இந்த கொஷனை கேட்கலாம். மேபி டைரக்ட் இன்டைரக்டே கொடுக்காம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, இதை நீ நவுனாக மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி நோ இந்த வேர்டை எப்படி நம்ம நவுனாக மாற்றணும், எப்படி அட்ஜெக்டிவாக மாற்றணும், அட்வர்பாக மாற்றணும், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம அந்த சென்டென்ஸை எழுத முடியும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் பெருசாக இதை பேஸ் பண்ணி கேட்டது கிடையாது. கொஷின் பேப்பரை டஃப்பாக மாற்றணும்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம். தட் இஸ் நாமினலைசேஷன். The term nominalization refers to the process of producing a noun from other part of the speech by adding the derivational affix. இப்போது நான் சொன்னேன், ஒரு வேர்டு கொடுத்தா அதை அட்வர்பாக மாற்ற சொல்லுவாங்க, அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்லுவாங்க அப்படின்லாம் சொன்னேன். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், எந்த வேர்டாக இருந்தாலும் அதுலேருந்து நீ நவுன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துரு, அதுதான் நாமினலைசேஷன். சரியா? நாமினலைசேஷன்னா நீ வேறு விஷயம்லாம் மாற்றவே வேண்டாம், எப்படி இருந்தாலும் அட்வர்பாக இருந்தாலும் சரி, அட்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அதை நீ நவுனாக கொண்டு வந்துரு, எனக்கு போதும், அவ்வளோதான் விஷயம். சரியா? grammatical expression is turned into non-phrase when we nominalize a sentence. For example, after 1885 trade with Europe grew. grew அப்படிங்கிறது வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது verb formatல இருக்கு.
ஆஃப்டர் 1885 there was இப்போ க்ரூ அப்படின்றத நவுனாக மாற்றணும். இப்போ க்ரோத்னு மாத்திரன்னு வச்சுக்கோயே, ட்ரேட் வித் யூரோப் க்ரோத் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரியாக இருக்காது. அப்போ அந்த சென்டென்ஸில் கிராமட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் சரியாக வரலை அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரேஸை நவுனாக மாற்றிட்டேன்னா அந்த சென்டென்ஸுடைய கிராமட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் மாறும். அப்படி மாறும்போது அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த முழு சென்டென்ஸையும் நான் வந்து திரும்பவும் எழுதணும். ஆஃப்டர் 1885 தேர் வாஸ் அ க்ரோத் இன் ட்ரேட் வித் யூரோப். அப்போது க்ரூ அப்படின்றத க்ரோத்னு மாற்றினீங்கன்னா அந்த சென்டென்ஸை லைட்டாக மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, இன் சென்டென்ஸ் பி, இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, தேர் வாஸ் க்ரோத் இன் ட்ரேட் வித் யூரோப் இருக்குல்ல, we have used the word growth which is the noun form. எஸ், நவுன் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. அண்ட் இங்கே என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா டிஹெச் அப்படிங்கிற வார்த்தையை சஃபிக்ஸில் ஆட் பண்ணி தான் நவுன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இங்கே க்ரோ இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் க்ரூ, கரெக்டாக? அண்ட் இதோட தேர்ட் ஃபார்ம் க்ரோன் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் V1 ஃபார்ம், திஸ் இஸ் V2 அண்ட் திஸ் இஸ் V3 which is இது ப்ரெசண்ட்டாக இருக்கும், இது பாஸ்டாக இருக்கும், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். சரியா? இப்போ க்ரூ தான் இங்கே இருக்குது, இது நீ நவுனாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலான்னா க்ரூத் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு வேர்டே இல்லை. ஸோ யூ ஹாவ் டு பிரிங் இட் டு த பேஸ் ஃபார்ம் விச் இஸ் V1லேருந்து தான் நீ மாற்ற முடியும். அப்போ இந்த வேர்ப்லேருந்து டிஹெச்சை நீ ஆட் பண்ணியிருக்க, அப்போ க்ரோலேருந்து டிஹெச் ஆட் பண்ணனா க்ரோத் அப்படின்னு மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டன். சரியா? எப்போவுமே நீ வந்து நவுன் ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா இந்த V1 ஃபார்மேட் இருக்குல்ல, பேஸ் ஃபார்ம், இதிலிருந்து தான் நீ வந்து சில வேர்டை ஆட் பண்ணுற மாதிரியோ இல்லை எடுக்கிற மாதிரியோ இருக்கும். V2 V3 எல்லாம் நீ கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகே, எஸ். அடுத்ததா we can add suffixes like meant, shun, sun, ness, asian, ity, al இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட மாற்றலாம். இங்கே பாரு, அட்மயர், அரைவ், கேர்லெஸ், ஃபெயில், இன்க்ளூட், இன்டென்ஸ், பனிஷ், இது எல்லாமே வேர்பு. இது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா வேர்பு ஃபார்மேட்டில் இருக்குது. ஆல் தீஸ் ஆர் வேர்ப். இப்போ நான் இதை நவுனாக மாற்றணும். அதுக்கு நான் சில வேர்ட்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ அட்மயர் அப்படின்னு இருக்குது, இதை எப்படி மாற்றலாம்? ஷன் ஆட் பண்ணனா அட்மிரேஷன் அப்படின்னு மாறிடும். அரைவன்ற வேர்டை எப்படி ஆட் பண்ணலாம்? ஏஎல் பண்ணி அரைவல் அப்படின்னு மாற்றலாம். ஸோ இது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் முன்னாடியே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதே புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அது தெரியலன்னா இது உனக்கு புரியாது, அதுக்காக தான். இப்போ கேர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கூட நெஸ் ஆட் பண்ணலாம், கேர்லெஸ்னஸ். ஃபெயில் அப்படின்னு இருக்குது, யூஆர்ஏ ஆட் பண்ணி ஃபெயிலியர். இன்க்ளூட் அப்படின்னு இருக்குது, ஷன் ஆட் பண்ணலாம், இன்க்ளூஷன். இன்டென்ஸ் இருக்குது, எகெயின் ஐடிஒய் ஆட் பண்ணி இன்டென்சிட்டி. பனிஷ் இருக்குது, இப்போ மென்டன் ஆட் பண்ணிக்க பனிஷ்மெண்ட். ஓகேவா? அடுத்ததா some words are turned into nouns without adding suffix. ஸோ சஃபிக்ஸை ஆட் பண்ணாமல், அதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம்? ஷன், அல், நிஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சஃபிக்ஸாக ஆட் பண்ணி தான் மாற்றணும். சில வேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி சஃபிக்ஸாக ஆட் பண்ணாமையும் மாற்ற முடியும். இப்போ ப்ளீடுன்னு இருக்குல்ல, ப்ளீடுனா என்னது? ரத்தம் எனக்கு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ளீடு. அப்போ அதை எப்படி நம்ம நவுன் ஃபார்மேட்டாக மாற்றலாம்? பிளட்னு மாற்றலாம். சரியா? லாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து லூஸ்ன்னு சொல்லணும், இது லாஸ்ன்னு சொல்லணும். இது வந்து லூஸ், இது லாஸ். சரியா? ஸோ எகெயின் லூஸ்னால் ஒரு விஷயத்தை வந்து இழக்கிறது, நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நான் ஜெயிக்கலை அப்படின்றது தான் லூஸ். லாஸ் அப்படின்னாலும் அதே தான், பட் இது வேர்ப் ஃபார்மேட், அது நவுன் ஃபார்மேட், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரூவ், ப்ரூஃப். செல், சேல். செல்னா விற்கிறது, சேல்னாலும் விற்கிறது தான், விற்பனை. ஸ்பீக், ஸ்பீச். இது எல்லாமே நம்ம வேர்ப் ஃபார்மேட்லேருந்து நவுன் ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது சஃபிக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமையும் சம்டைம்ஸ் மாற்றலாம். சம் வேர்ட்ஸ் do not undergo any change when they are used as noun. சில வேர்ட்ஸ்க்கு வந்து சேஞ்சே இருக்காது. இப்போ attempt, change, control, desire, escape இதெல்லாம் வந்து வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே இங்கே நவுனாக மாற்றலாம். There is no change at all. ஸோ வேர்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. இந்த வேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதே வேர்ட்ஸ் உனக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீ வேர்ட்ஸ் தான் இந்த இடத்துல பார்க்கணும். இதெல்லாம் உனக்கு வந்து தேவையில்லை. அட்டெம்ப்ட் வந்தால் அது எப்படி மாறுங்கிறது தான் உனக்கு தேவை. இந்த தியரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. லூஸ் வந்தால் அதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், செல் வந்தால் அதை எப்படி நவுன் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம், அதுதான் உனக்கு தேவை. அப்போ நீ அதை படித்து வை. சரியா? இப்போ ரைட் த நவுன் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னென்னு மாற்றலாம்? பியூட்டின்னு மாற்றலாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல யூ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நீயும் மிஸ் பண்ணிடாது. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்னா யூ, பியூட்டி. ஓகே, ப்ரீத் அப்படின்னு இருக்குது. இது வந்து வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து நவுனாக மாற்றலாம்? மூச்சு விடு அப்படிங்கிறது ப்ரீத். மூச்சு காற்று அப்படின்னு நம்ம மாற்றுறோம்ல, அப்போ பிரெத்துன்னு மாற்றணும். லாஸ்ட்டில் அந்த ஈயை மட்டும் எடுத்துரு. என்டர், என்ட்ரி. நோ, நாலேஜ். டெஃபன், டெஃப். ஜெலஸ், ஜில். ஃபெமிலியர், ஃபெமிலியாரிட்டி. அக்செப்ட், அக்செப்டன்ஸ். டேஞ்சரஸ், டேஞ்சர். இப்படி தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். சரியா? அடுத்ததா more examples நம்ம பார்க்கலாம். We have learned that how we derive noun forms from the verb and adjective. எப்படி ஒரு verb-ஐ noun-ஆ மாற்றுறது, எப்படி ஒரு adjective-ஆ noun-ஆ மாற்றுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? Now let us transform complete sentences by converting verb and adjectives into the noun. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு முழு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த முழு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய verb, adjectives எல்லாத்தையுமே நம்ம noun-ஆ மாற்றணும். In this process, we nominalize them without changing the meaning of the given sentence. So, meaning மாத்தாம நம்ம மாத்த போறோம். Examples பார்க்கலாமா? He decided to turn down her request. இந்த இடத்துல decided அப்படின்றது என்னவா இருக்குன்னா verb-ஆ இருக்கு. இதை நம்ம நவுனா மாற்றும் போது டிசைடுங்கிறது டெசிஷன், முடிவு அப்படின்னு மாறும். இது முடிவு எடுத்தான், இது முடிவு. அப்போது he made a decision to turn down her request. இந்த இடத்துல லைட்டாக அந்த சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ டிசைடட் வந்தால் டெசிஷன்னு மாறும். த டீம் மெம்பர்ஸ் ரிவ்யூட் த மேட்டர், இட் ஹெல்ப் தெம் சால்வ் த ப்ராப்ளம். ரிவ்யூட் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம நவுனாக மாற்ற போகிறோம்? த ரிவ்யூ. ரிவ்யூ ஆஃப் த மேட்டர் பை த டீம் ஹெல்ப் தெம் சால்வ் த ப்ராப்ளம். ரிவ்யூ வந்துச்சுன்னா அதே ரிவ்யூ தான் நம்மளுக்கு நவுன் ஃபார்மேட்லேயும் வரும். அடுத்ததா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் noun form of the words given in the brackets. இப்போ ப்ராக்கெட்லேயே உனக்கு வேர்டு கொடுத்துட்டாங்க. இதை கரெக்டாக நீ நவுன் ஃபார்மேட்டில் எழுதணும். The boy had to give proper dash for being late. எக்ஸ்பிளைன்டுன்னு வருமா, எக்ஸ்பிளைன் அப்படின்னே வருமா, இதெல்லாம் வேர்பு. நவுனாக எப்படி மாற்றலாம்? எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு மாற்றலாம். They could make prediction about the future. இப்போ ப்ரெடிக்ட்னு வந்தால் ப்ரெடிக்ஷன். இந்த TION, SION இதெல்லாம் நீ வந்து ஆட் பண்ணியும் எழுதலாம். இல்லைனா இங்கே பாருங்களேன். அட் ஒன் பாயிண்ட் இன் லைஃப் ஹீ ஹேட் நோ சூஸ் பட் டு ட்ரஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். நோ சூஸ் வருமா? சூஸை சாய்ஸ்ன்னு மாற்றிக்கோ. அவனுக்கு வேறு சாய்ஸே இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி. த மானுமெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரிசர்வ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகண்ட்னு வருமா? சிக்னிஃபிகண்ட்னா என்ன? முக்கியமான அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை என்னவா மாற்றணும்னா முக்கியத்துவம் அப்படின்னு மாற்றணும். விச் இஸ் சிக்னிஃபிகன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அவங்களுக்கு வந்து வரலாற்று சிறப்பம்சங்கள் இருக்குது, வரலாற்றில் முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால இந்த தாஜ்மஹால் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ட்னு வருமா? இதை எப்படி நவுனாக மாற்ற போகிறோம்? டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்டாக TION ஆட் பண்ணிக்கோ, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு மாறிடும். அடுத்து போகலாமா? Rewrite the sentence nominalizing the underlined words. The first one has been done for you. இப்போ students work diligently to score well in exams அப்படின்னு இருக்குது. ஸோ diligentlyனா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எஃபர்ட்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதை எப்படி நீ மாற்ற போகிற noun ஃபார்மேட்டுக்கு? diligent அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ when you are converting into noun format, diligence அப்படின்னு மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் லைட்டாக மாறும். Students work with diligence to score well in exam. With diligence அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்ததா we succeeded in our attempt. இப்போ succeeded அப்படிங்கிறத எப்படி நீ நவுனாக மாற்றலாம்? சக்ஸஸ் அப்படின்னு மாற்றலாம். our attempt was a success. அப்படி நீ ஹோல் சென்டென்ஸே மாற்றிக்கோ. நளினி leads a happy life. ஹாப்பிங்கிறத என்னவா மாற்றலாம்? ஹாப்பினஸ் அப்படின்னு மாற்றலாம் இல்லையா? ஸோ நளினி லீட்ஸ் அ ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறது நளினிஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு மாற்றலாம். இங்கே மீனிங் மாறலை, ஜஸ்ட் இந்த ஹாப்பியாக ஹாப்பினஸ்ஸாக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸில் சில வார்த்தைகளை மாற்றிருக்கேன். ஷீ ஃபெயில்டு அண்ட் இட் டிஸப்பாயிண்டட் ஹர். இப்போ ஃபெயிலாக எப்படி ஃபெயிலியராக மாற்ற போகிறோம்? டிஸப்பாயிண்டட் அப்படின்றத டிஸப்பாயின்மெண்ட்டுன்னு மாற்ற போகிறேன் இல்லையா? ஹர் ஃபெயிலியர் was a great disappointment for her அப்படின்னு மாற்றலாம்.
இப்போ ஃபெயிலியரும் ஆட் பண்ணியாச்சு, டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா இந்தியா பிகேம் அண்ட் இண்டிபெண்ட் கண்ட்ரி இன் த இயர் 1947. இண்டிபெண்ட் அப்படின்னு இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்றலாம்? இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு மாற்றலாம். அப்போ இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் த இயர் 1947. த சைல்டு ரிசம்பிள்ஸ் ஹர் ஃபாதர். ரிசம்பிள்ஸ்னால் ஒன்றா ஒரே மாதிரி இருக்குது, அப்பா மாதிரியே குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ரிசம்பிள்ஸ். ஆனால் இது வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எப்படி நவுனாக மாற்ற போகிறோம்? ரிசம்பிளன்ஸ். த சைல்டு ஹேஸ் த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஹர் ஃபாதர் அப்படின்னு மாற்றலாம். அப்பாவுடைய ஜாடு அப்படியே இருக்குது. இப்போ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஹர் ஃபாதர் ஆர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அந்த மாதிரி மாற்றலாம். அடுத்து போகலாமா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன ரீசன்னா, பெருசாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படின்றதான். இன்னொரு விஷயம், உனக்கு வந்து சக்சீட் அப்படின்னா அதோட நவுன் ஃபார்மேட் என்னன்னு தான் கேட்பாங்களே தவிர அது ஹோல் சென்டென்ஸாக எழுத சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நீ இந்த வேர்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஓகே. Combine the pair of sentences given below using a single sentence, into a single sentence using the noun form of the highlighted words. இப்போ ரெண்டு தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த தனித்தனி சென்டென்ஸாக இருக்கும்போது இதை நீ என்ன பண்ணணும்னா இப்போ கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்போ நீ கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிடுவா இல்லையா, அது வேண்டாம். இங்கே வந்து நவுன் ஃபார்மேட்டில் மாற்றி கம்பைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வரும்னு பார்க்கலாமா? ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் பர்சன், எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி மாற்றலாம்? எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஆனஸ்டி. இங்கே ஆனஸ்ட்ன்ற வார்த்தையை எப்படி நம்ம மாற்றியாச்சு? ஆனஸ்ட் பர்சன் அப்படின்றத ஆனஸ்டி அப்படின்னு மாற்றியாச்சு. சத்யா கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன், த போலீஸ் வாண்டட் ஹர் டு ப்ரூவ் இட். என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்க. தோ சத்யா கேவ் ஹர் எக்ஸ்பிளனேஷன், த போலீஸ் வாண்டட் அ ப்ரூஃப். இந்த இடத்துல ப்ரூவ் அப்படின்றது ப்ரூஃப்னு மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த வேர்ட்ஸ் தானே, இப்போ தானே படிச்சுட்டு வந்தோம். அதுதான் இங்கே நீ எழுத போகிற. ப்ளஸ் அடிஷ்னலாக நீ என்ன பண்ணுறேன்னா, யூஆர் ஆடிங் கன்ஜங்ஷன் ஆல்சோ. ஃபார் இருக்குது, இங்கே தோங்கிற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், வேறு எங்கே வந்திருக்கு? வேறு எங்கேயும் கன்ஜங்ஷன் பெருசாக வரலை இல்லையா? எஸ். ஸோ இங்கே ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீச்னு மாறி இருக்கு. ஹீ ஸ்பீக்ஸ் வெல், இட் அட்ராக்ட்ஸ் ஆல். ஹிஸ் ஸ்பீச் இஸ் அன் அட்ராக்ஷன் டு ஆல். இப்போ இங்கே பாருங்கள், அட்ராக்ட்டுங்கிற வார்த்தையை என்னவா மாற்றிருக்கு? அட்ராக்ஷன் அப்படின்னு மாற்றிருக்கு. அடுத்ததா, சுரேஷ் இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல் அண்ட் ரெகுலர், இட் ஹேஸ் ஏர்ன்ட் ஹிம் அ குட் ஜாப். இப்போ இந்த இடத்துல பங்க்சுவல் அப்படின்ற வார்த்தையை பங்க்சுவாலிட்டின்னு மாற்றிட்டு, ரெகுலருங்கிற வார்த்தையை ரெகுலாரிட்டின்னு மாற்றிட்டு. அப்போ சுரேஷ் punctuality and regularity have earned him a good job. The policeman arrived quickly, it made us happy. இப்போ arrivedங்கிற வார்த்தை என்னவா மாற்றிருக்க? அரைவல். The quick arrival of the policeman made us happy அப்படின்னு. அடுத்து போலாமா? Complete the sentences in the paragraph using the appropriate form of words given in the brackets பார்க்க போகிறோம். இப்போது ஒவ்வொரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் உனக்கு சில வேர்ட்ஸும் இருக்குது, அதை ப்ராப்பராக நீ நவுன் ஃபார்மேட்டாக மாற்றணும். சரியா? அதுதான் இங்கே வந்து கேள்வியே. இப்போ டிசைட்னா டெசிஷன் வரும், ரிசர்வ்னா ரிசர்வேஷன் அப்படின்னு வரும், ப்ரிஃபர்னா ப்ரிஃபரன்ஸ், இன்ஃபார்ம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், அரைவ்னா அரைவல், டிபார்ட்னா டிபார்ச்சர். இந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோ, அதுதான் உனக்கு வேணும். பனிஷ்னா பனிஷ்மெண்ட், ஹங்க்ரினா ஹங்கர். ஹங்க்ரினா எனக்கு பசிக்குது, பசிக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஹங்கர்னா பசி. ஓகே. அடுத்ததா என்க்ளோஸ், என்க்ளோஷர், டியர், டியர்ஃபுல், லுக், லுக்கிங். இங்கே வந்து ஜெரண்ட் ஃபார்மில் மாறி இருக்கு. ஓகே. ஆப்வியஸ், ஆப்வியஸ்லி, ஹெல்ப், ஹெல்ப்னே தான் இருக்குது, பெருசாக மாறலை. அடுத்து ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன பார்க்கலாமா? வாட் ஆர் ஃப்ரேசஸ் அண்ட் வாட் ஆர் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இப்போ வேர்ப்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்ல, இட் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ நான் உனக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டீச்சுங்கிறதே ஒரு வேர்பு தான், பிகாஸ் ஐ எம் டூயிங் த ஆக்ஷன். டீச் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் யூ ஆர் லிசனிங். லிசன் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். வாக், ரன், ஸ்பீக், டாக், இது எல்லாமே வேர்ப்ஸ். இப்போ இந்த வேர்ப்ஸில் ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று வந்து ஃபைனைட் வேர்ப் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப். ஸோ இப்போ ஃபைனைட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்ப்னா என்ன, இதெல்லாம் பார்க்கலாமா? இப்போ ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா, my brother goes to temple daily, we have already finished the project. இங்கே goes finished தான் verb. சரியா? இப்போது the words printed in bold letters are finite verbs, which is goesன்றது, finishedன்றது எல்லாம். So finite verbsனா basically என்ன, they will indicate a tense and time of the action. இப்போ goesனா அது present tenseல இருக்குன்றது நமக்கு தெரியுது.
ஏன்னா verb கூட எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு அப்படின்றது தெரியுது. ஃபினிஷ்டு இது பாஸ்ட் டென்ஸுங்கிறது தெரியுது. அப்போ எனக்கு ஒரு டென்ஸ் இண்டிகேட் ஆச்சுன்னா அது ஃபைனைட் verb. Finite verbs undergoes a change as and when the subject changes. இப்போது இங்கே மை பிரதர் அப்படின்னு சிங்குலராக பேசும்போது தான் verb கூட இங்கே எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூரலாக பேசினா எஸ் வராதுல்ல. இப்போ சப்ஜெக்ட் மாறும்போது இங்கே ஃபைனைட் verb மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நான் ஃபைனைட் verbனா என்ன? They do not indicate the tense and time of the action. ஸோ அந்த verb படிக்கும்போது இது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக எதுவுமே நமக்கு தெரியாது. Non-finite verbs do not change even when the subject changes. அந்த சென்டென்ஸில் அந்த சப்ஜெக்ட் மாறும்போதும் verb மாறாது. இதில் 3 டைப் ஆஃப் non-finite verbs இருக்குது. ஸோ உனக்கு verbனாலே 2 விஷயம்தான், ஃபைனைட் verb, non-finite verb. ஒரு verb படிக்கும்போது அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அது ஃபைனைட்டு, என்ன டென்ஸ்னு தெரியலை அப்படின்னா அது non-finite. ஃபைனைட் verb கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் மாற மாற அதுவுமே வந்து வேறு வேறு ஃபார்மில் மாறிக்கிட்டே இருக்கும். verb மட்டும் வருமா, verb கூட எஸ் சேர்ந்து வருமா, அதெல்லாம் மாறும். நான் ஃபைனைட் verbs அந்த மாதிரி எந்த மாற்றமும் இருக்காது. இப்போது இந்த நான் ஃபைனைட் verbsல மொத்தமாக 3 டைப் இருக்குது. ஒன்று இன்ஃபினிட்டிவ் சொல்லலாம், which is nothing but to வச்சு சொல்கிறது, verbuக்கு முன்னாடி to யூஸ் பண்ணுறது. இப்போ verbனா ரன், டாக், ஸ்பீக் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணிக்கோ. டு டாக், டு ஸ்பீக், டு ரன் அப்படி சொன்னேன்னா அது இன்ஃபினிட்டிவ் verb. சரியா? ஜெரண்டுனா அதே verb கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பீக்கிங், டாக்கிங், ரன்னிங், வாக்கிங் இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி சொன்னேன்னா அது ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அடுத்ததாக பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 பார்க்கலாமா இப்போது? மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். இங்கே 2 சேர்த்து சொல்லியிருக்காங்க verb கூட, அப்போ இது இன்ஃபினிட்டிவ் verb. பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது verb கூட. verb கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் அது ஜெரண்ட் ஃபார்மேட். driven out of the kingdom, the king hid himself in the forest. driven அப்படின்றது வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி இல்லையா? drive, drove, driven இதுதானே. ஸோ இப்போ தேர்டு ஃபார்மேட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ drive தான் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும், செகண்ட் காலமில் drove அண்ட் தேர்டில் driven. ஸோ இது V1, இது V2, இது V3. இந்த V3 தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. இந்த பார்ட்டிசிபிள் verb தான் இங்கே எழுதியிருக்காங்க driven அப்படின்னு. ஸோ இது பார்ட்டிசிபிளுக்கு கீழே வந்துடும். சரியா? இப்போ உனக்கு ஃபைனைட் verb, நான் ஃபைனைட் verb புரிஞ்சுதா? நான் ஃபைனைட் verbுக்கு கீழே தான் இன்ஃபினிட்டிவ் verb, ஜெரண்டு, பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எல்லாமே வரும். இப்போ ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரேஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. an intelligent boy, a costly pen, an interesting story இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அவ்வளோதான். an அப்படிங்கிறது ஒரு வேர்டு, இன்டெலிஜென்ட்டுங்கிறது ஒரு வேர்டு, பாய்ன்றது இன்னொரு வேர்டு. ஸோ 3 வேர்டு ஒன்றா சேர்ந்து இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மீனிங்கை தானே தருது கரெக்டாக? அப்போ இதுதான் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் டஸ் நாட் கண்டைன் அ ஃபைனைட் verb. இதில் பெருசாக verb இருக்காது, அதுவும் ஃபைனைட் verb இருக்காது. டென்சஸை குறிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இங்கே இருக்காது. அண்ட் இன்டெலிஜென்ட் பாய், புத்திசாலியான ஒரு பையன் அப்படி தானே சொல்கிறாங்க. இந்த ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சரானு குறிக்கிறதுக்காக ஏதாவது verb வேர்டு இங்கே இருக்கா? verb இங்கே இல்லை. அ ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஃபைனைட் verb. இப்போ புரிஞ்சுதா? கிளாஸ்னால் என்னென்னு பாருங்கள். அ பாய் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட், a pen which is costly, a story which is interesting இப்படி வருது. இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனால் இப்போ ஃப்ரேசஸ்க்கும் கிளாஸஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரேசஸில் எனக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இருக்காது. ஆனால் இங்கே இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபைனைட் verb. இங்கே ஃபைனைட் verb இல்லை. an intelligent பாய்னு சொல்லும்போது அது என்ன டென்ஸ்னே எனக்கு தெரியல. ஆனால் இங்கே there is a finite verb அண்ட் அந்த verb எங்கே? இஸ்ஸுங்கிறதான். இங்கே பாரு, இது ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறத நம்மளுக்கு காட்டுதில்லை கரெக்டு தானே? இங்கே பாரு, இன்ட்ரெஸ்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வருது, அதை கூட விட்டுருங்க. இஸ்ன்றது வந்து உனக்கு டென்ஸை குறிக்குதா இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ்னு உனக்கு சொல்லி கொடுக்குதில்ல. அப்போது ஒரு ஃபைனைட் verb இருக்குது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த ஃபைனைட் verb இல்லைன்னா அது ஃப்ரேசஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட ஃபைனைட் verb சேர்ந்து வருது அப்படின்னா அது கிளாஸஸ். அவ்வளோதான் விஷயம்.
ஃப்ரேசஸ்னால் டென்சஸ் தெரியாது, கிளாஸஸ்னால் டென்சஸ் தெரியும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க் த பாய் வெண்ட் அவுட் டு ப்ளே. ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா? த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டஸ் நாட் கண்டைன் அ ஃபைனைட் வேர்ப். திஸ் குரூப் ஆஃப் வேர்ட் இஸ் அ ஃப்ரேஸ். இப்போ ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபைனைட் வேர்பும் இங்கே இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து எதுவுமே மாறவும் மாறாது. இப்போ இங்கே சப்ஜெக்டே இல்லைன்றப்போ கம்ப்ளீட்டடுங்கிற வேர்டு வந்து மாறுமா, ஹேவிங் அப்படிங்கிற வேர்டு மாறுமானா எதுவுமே மாறாது இந்த இடத்துல. இட் இஸ் த சேம், ஃபிக்ஸ்டு தான். இப்போ இந்த இடத்துல ஃபைனைட் வேர்ப் இல்லை, அதனால இதை ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் த பாய் ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். இங்கே பாருங்கள், ஹேடுங்கிற வார்த்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்குது, கரெக்டாக? அப்போ இதனால் இதை நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃப்ரேசஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் நான் டக்குன்னு ரீகால் பண்ணுறேன். வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதில் ஃபைனைட் வேர்ப் இருக்குது, நான் ஃபைனைட் வேர்ப் இருக்குது. ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா உனக்கு டென்சஸை தனியாக எடுத்து காட்டும் அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா உனக்கு டென்சஸ் காட்டாது, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறவும் மாறாது. அந்த நான் ஃபைனைட் வேர்ப் தான் அகெயின் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள்னு 3 ஃபார்மாக மாறுது. ஜெரண்ட்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன், இன்ஃபினிட்டிவ்னா வேர்புக்கு முன்னாடி டூ போடுவேன், பார்ட்டிசிபிள்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் எழுதுவேன். சரியா? இப்போ ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனால் ஃப்ரேசஸில் உனக்கு ஃபைனைட் வேர்ப் இருக்காது, என்ன டென்ஸுங்கிறதே உனக்கு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். கிளாஸஸில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், ஆனால் யூ வில் ஹாவ் த டென்சஸ் வெரி கிளியர்லி. அதில் வந்து எனக்கு வேர்பு தெரியும், இந்த ஃபைனைட் வேர்ப் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அது ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறத உன்னால் சொல்ல முடியும். இதுதான் ஃப்ரேசஸ்க்கும் கிளாஸஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ ஃப்ரேசஸில் எகெயின் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா we have 3 kinds of phrases according to their functions. முதல்ல adjective phrase. It is a group of words that does the work of an adjective. It describes the noun. Adjective என்ன வேலை பார்க்கணும் நம்மளுக்கு தெரியும்ல, நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லும், அதுதான் adjective. அதே வேலை தான் இந்த ஃப்ரேஸும் பார்க்குது. இங்கே பாருங்கள், we bought chairs made of woods for our auditorium. இப்போ இந்த இடத்துல chair தான் நவுனு. ஓகே, இந்த சென்டென்ஸில் சேர் அப்படின்றதான் நவுனு. இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிற இந்த வேர்ட். அந்த சேரு பிளாஸ்டிக் சேரா இல்லை வுடன் சேரா, எப்படி எதனால் ஆயிருக்கு அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் மேட் ஆஃப் வுட் அப்படின்ற வார்த்தை. அப்போ இது என்ன பண்ணுது, இட் இஸ் டிஸ்கிரைபிங் அ நவுன். அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், மேட் ஆஃப் வுட் அப்படின்றது, மேடுன்றது பார்ட்டிசிபிள் ஃபார்ம், கரெக்டாக? அண்ட் இட் இஸ் நாட் டினோட்டிங் எனி டென்ஸ், ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக அப்படிங்கிறது எனக்கு பெருசாக வந்து தெரியலை. மேட் ஆஃப் வுட் அவ்வளோதான், வுட்னால ஆயிருக்கு. ஸோ இதனால் இதை வந்து ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் அட்வர்ப் ஃப்ரேஸ்னால் என்ன? இட் இஸ் அ ஃப்ரேஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அன் அட்வர்ப். அட்வர்ப்னா என்னது? வேர்புக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். This phrase supplies some information about the action word. Example, when the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. இங்கே பாருங்க, இந்த இடத்துல taken அப்படின்றது ஒரு வேர்பாக இருக்குது, ரஷ்டுங்கிறது இன்னொரு வேர்பாக இருக்குது. இங்கே in a hurried manner இருக்கு இல்லையா, எப்படி ரஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் in a hurried manner அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ இதை தான் அட்வர்ப் ஃப்ரேஸ்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் நவ். வேர்பை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. அடுத்ததான் நவுன் ஃப்ரேஸ். திஸ் இஸ் அ ஃப்ரேஸ் விச் ஆக்ட் அஸ் அ நவுன். அ பாய் ஆஃப் கிளாஸ் 10 பிகம்ஸ் த ஹவுஸ் கேப்டன். இப்போ சம்டைம்ஸ் சில சென்டென்சஸில் பேர் வந்தால் அதை சப்ஜெக்ட்னு சொல்லி முடிச்சிருவோம், அதுதான் நவுன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். பாய், கேர்ள் அப்படின்லாம் இருக்குன்னா அதுதான் நவுன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இங்கே பாருங்கள், அ பாய் ஆஃப் கிளாஸ் 10, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக எதுவுமே சொல்லலை. அப்போ இது ஃப்ரேஸு, இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு நவுனாகவே இருக்குது. சரியா? திஸ் இஸ் த மெயின் ஹீரோ ஆஃப் த ஹோல் சென்டென்ஸ். அப்போ இதை வந்து நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? ஐடென்டிஃபை த ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் கிளாஸிஃபை தெம் ஆஸ் அட்ஜெக்டிவ், அட்வர்ப் ஆர் நவுன் ஃப்ரேசஸ். பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. The girl in blue saree is my sister. இப்போ இங்கே ப்ளூ saree அப்படிங்கிறது என்ன உனக்கு சொல்லுது?
அந்த பொண்ணை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுதா, அந்த பொண்ணு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அப்போ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் தான் இது. சரியா? கோலி ஹோப்ஸ் டு வின் த ட்ராஃபி. டு வின் த ட்ராஃபி அப்படின்றது நவுன் ஃப்ரேஸாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்ததா த ட்ரெயின் ஹால்ஸ் அட் எவ்ரி ஜங்ஷன். ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் நின்றுட்டே இருக்கும். ஸோ ஹால்ட்டுங்கிறது இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. எங்கெல்லாம் ஹால்ட் ஆகுதுன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வார்த்தை, அட் எவ்ரி ஜங்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போ இது என்னவாக இருக்கும்? அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்குது. புரிஞ்சதா? வேர்பை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ பிக்சர். ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ பிக்சர். இப்போ இந்த ஹோல் சென்டென்ஸ்லேயே இந்த பிக்சரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இது நவுனாக தான் இருக்குது. சரியா? அப்போ இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ். ஷீ ஒர்க்ட் இன் அன் enthusiastic மேனர். ஒர்க்டுங்கிறது வேர்பு. எப்படி ஒர்க் பண்ணா அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இது என்னவாக இருக்கும்? வேர்பை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால இது அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்கும். அடுத்ததாக கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் போகலாமா? ஃப்ரேஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அட்ஜெக்டிவ் இருக்குது, அட்வர்ப் இருக்குது, அதே மாதிரி நவுன் ஃப்ரேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கிளாஸஸில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அட்வர்ப் கிளாஸ். இதெல்லாம் உனக்கு வந்து எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஆனால் இது தெரியாமல் 11th 12th இங்கிலீஷு ஒன்றுமே புரியாது. சரியா? அதனால இதை நீ என்னன்னு தெரிஞ்சுக்கும். ரொம்பலாம் மண்டையில் போட்டு குழப்பிக்க வேணாம், என்னென்னு தெரிஞ்சுக்கும். சரியா? இப்போ அட்வர்ப் கிளாஸ்னால் என்ன? இட் மாடிஃபைஸ் த வேர்ப், தட் இஸ் இட் டெல்ஸ் சம்திங் அபவுட் த ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மாடிஃபை ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் சிட்டிங் குவைட்லி இன் த கிளாஸ் ரூம் அன்டில் த டீச்சர் அரைவ்டு. இங்கே பாருங்கள், அன்டில் த டீச்சர் அரைவ்டுங்கிறது ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? த ஹைலைட்டட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த டைம் ஆஃப் த ஆக்ஷன். எந்த டைமில் இந்த ஆக்ஷன் நடந்திருக்குங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் இன்டைரக்டாக ஒரு டென்ஸை முடிவு பண்ணக்கூடியதாகவே இருக்குது. இது ப்ரெசென்ட்டாக, பாஸ்டாக, ஃப்யூச்சராங்கிறத முடிவு பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸில் மாற்றங்கள் வரும், மாடிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நவுன் கிளாஸ். திஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த நவுன். whoever wins the contest will get a prize. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வின்ஸ் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் சம்திங் ஒரு ஐடியா கொடுக்குது இல்லை? அப்போ இதை தான் வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நவுனாகவே இந்த இடத்துல இருக்குது. கடைசியாக அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ்னா என்ன? த வேர்ட் தட் வில் டிஸ்கிரைப் அ நவுன் இஸ் அட்ஜெக்டிவ். ஐ வென்ட் டு அ பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். இங்கே பிளேஸுங்கிறது தான், இந்த பிளேஸை பற்றி தான் இந்த ஹோல் சென்டென்ஸ்லேயே பேசுகிறோம். இதுதான் மெயின் ஹீரோ, விச் இஸ் த நவுனு. அப்போது எப்படிப்பட்ட பிளேஸ்க்கு நீ போகிற? நீ பிறந்த பிளேஸுக்கு போகிற. ஆல்சோ அது நீ வந்து பாஸ்ட் டென்ஸில் பிறந்தது அப்படிங்கிறதையும் காட்டுது. அப்போ இது ஃப்ரேஸ் கிடையாது, இது கிளாஸு. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் கிளாஸு நவுனை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ ஐடென்டிஃபை த கிளாஸஸ் அண்ட் கிளாஸிஃபை தெம் அக்கார்டிங்லி பார்க்கலாமா? ராம் பாட் அ பென் தட் டஸ் நாட் ரைட் வெல். டசன்ட் அப்படிங்கிற வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறத காட்டுது. அப்போ இது கிளாஸ், ஃப்ரேஸ் கிடையாது. கிளியரா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? ராமை பற்றி பேசுகிறோமா, பெண்ணை பற்றி பேசுகிறோமா? பெண்ணை பற்றி தானே பேசுகிறோம். பெண் பற்றி தான் இந்த சென்டென்ஸே இருக்குது. அந்த பெண்ணை ஒழுங்காக எழுதலை. அப்போ பெண்ணுங்கிறது தான் இந்த இடத்துல நவுனு. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது, எழுதாத பெண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே. அடுத்ததான் கம் பேக் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இங்கே கம் பேக் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்கிற. அப்போ இது வேர்பு. வேர்பு பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு. அப்போ இது அட்வர்பு தானே? கரெக்டாக. இப்போ இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்கும். சரியா? அடுத்து போகலாமா? மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் whom she had invited attended her wedding. யாரெல்லாம் நீ வந்து கால் பண்ணியோ எல்லாருமே வந்து வெட்டிங்கை அட்டென்ட் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லவே வரோம். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வார்த்தை. யாரெல்லாம் இவ கூப்பிட்டாங்களோ எல்லாருமே வந்தாங்க இல்லையா? அப்போது மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நவுனாக இருக்குது. இந்த நவுனை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் whom she had invited. So it is an adjective clause. சரியா? I hope you understood. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ அடுத்ததான் my brother visits my father whenever he comes to Chennai. இப்போ இந்த இடத்துல visits அப்படிங்கிறது வேர்பாக இருக்குது.
எப்போல்லாம் விசிட் பண்ணுவான், எப்போல்லாம் சென்னைக்கு வரானோ அப்போல்லாம் பண்ணுவான். அப்போ வேர்பை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதான் இது. அப்போ இது என்னவா இருக்கும், அட்வர்ப் கிளாஸாக இருக்கும். whenever he comes to visit, again இது ஒரு டென்ஸை சொல்லுது. he had invited, இது ஒரு டென்ஸை சொல்லுது இல்லை, இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, இது ப்ரெசென்ட்டில் இருக்குது சொல்லுதா, இங்கேயும் ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு சொல்லுதா. ஆனால் இங்கே பாரு as soon as possible அப்படிங்கிறது எந்த டென்ஸையுமே குறிக்கலை. அப்போ அதனால தான் இதை வந்து ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம், கிளாஸ்ன்னு சொல்லாமல் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? கால் மீ இன் கேஸ் தெர் இஸ் அன் எமர்ஜென்சி. இங்கே பாருங்கள், கால் மீ அப்படிங்கிறது என்னவா இருக்குது, இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட், வேர்பு. எப்போ நீ கால் பண்ண போகிற, ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் கால் பண்ண போகிற. அப்போ வேர்பை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதான் இது. ஆல்சோ இங்கே இஸ், வாஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது. அப்போ இது ஃப்ரேஸாக கிளாஸா, கிளாஸ் தான். அண்ட் வேர்பை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஸோ அட்வர்ப் கிளாஸ். ஓகேவா? அடுத்ததா, until the sun sets the old women cannot step out of her house. சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிற வரைக்குமே வந்து அந்த ஓல்டு விமன் வெளியே போக மாட்டாங்க. இப்போது until the sun sets அப்படிங்கிறது இருக்குல்ல, எதை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுது, அந்த விமன் வந்து வெளியே வரமாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அப்போ இது வந்து வேர்பு, வேர்பை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால அட்வர்ப் கிளாஸ். அகெயின் until the sun sets ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதையும் குறிக்குது. she knows where I go, she knows where I go. இந்த இடத்துல ஹோல் சென்டென்ஸ்லேயே யாரை பற்றி பேசுகிறோம், இல்லை எதை பற்றி பேசுகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறோம். அப்போது வேர் ஐ கோ அப்படிங்கிறது தான் இங்கே நவுனாகவே இருக்குது. ஷீங்கிறது நவுனா இந்த இடத்துல இல்லை, யாரை பற்றி பேசுகிறோம், அந்த இடத்த பற்றி பேசுகிறோம். அப்போது வேர் ஐ கோ அப்படிங்கிறது தான் நவுனாகவே இருக்குது. அப்போ இது ஃப்ரேஸாக கிளாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ தானே, ரைட்? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபைனைட் வேர்ப் இருக்குது, டென்சஸை குறிக்குது. அப்போ இது கிளாஸ். யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட். இங்கே பாருங்கள், எங்கே வேணால் நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ அப்படிங்கிறது வேர்பு, அந்த வேர்பு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே தருது. அப்போ இது வந்து அட்வர்பு, சரியா? அப்போ வேர் எவர் யூ வாண்ட், எங்கே வேணால் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேர்பை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது அட்வர்ப் கிளாஸ். ஓகேவா? எஸ். அடுத்ததாக ரைட்டிங் ஸ்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டுடைய ரைட்டிங் ஸ்கில்லில் நோட்டஸ் ரைட்டிங் இருக்குது, ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் பேக் எக்ஸசைசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நோட்டஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும், ரிப்போர்ட் ரைட்டிங்க்கும் நோட்டஸ் ரைட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ரிப்போர்ட்டுங்கிறது என்னென்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு ஆனுவல் டேவோ ஸ்போர்ட்ஸ் டேவோ இல்லை ஏதோ ஒரு கிளப்போட இன்னாக்ரேஷனோ, ஆல்ரெடி இட் ஹாஸ் ஹேப்பன்டு. என்ன நடந்ததோ அதை நீ அப்படியே ரிப்போர்ட்டாக எழுதுகிற. ஓகே, பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பீங்களே, ரிப்போர்ட் வரும்போது என்ன இருக்கும், உன் பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளோ ஆர்பிசி டபிள்யூபிசி இருக்குது, அதுதானே ரிப்போர்ட்டாக வரும். வாட் எவர் இஸ் தேர் தான் ரிப்போர்ட்டாக வருது. அதே மாதிரி தான் இங்கே ரிப்போர்ட் ரைட்டிங்கில் என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீ ரிப்போர்ட் சொல்ல போகிற. அப்போ அது என்ன டென்ஸில் இருக்கணும், நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். whenever you are talking about a notice writing, நோட்டஸ் தான் என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே நடக்க போகிற விஷயத்துக்கு நீ ஒரு நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிற. ஸோ பேசிக்கலி இது என்னென்னா, நீ அம்மா கூடயோ அப்பா கூடயோ ஷாப்பிங் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு சின்ன ஷீட்டு மாதிரி கொண்டு வந்து நீட்டுவாங்க. அது என்னவா வேணால் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆனால் அது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் தானே. ஷாப் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் திறக்கிறதா இருக்கும், பட் முன்னாடியே இப்போ நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸோ தட் எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த நோட்டீஸ் என்ன டென்ஸில் இருக்கணும், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி இப்போவே நம்ம வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் அடிக்கிறோம். பேசிக்லி அதுதான், கல்யாணம் வச்சுருக்கோம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா, இன்விடேஷன் அடிக்கும்போது அது என்ன டென்ஸில் இருக்கும், ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். இவ்வளோ தாண்டா பேசிக்காக டிஃப்ரென்ஸு, சரியா? இப்போ ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா, ரிப்போர்ட் ரைட்டிங்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஓகே, when you are talking about notice writing, நோட்டீஸ்னால் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். இதை மட்டும் மறந்துடாது, அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சு விட்ருவாங்க, சரியா? ஸோ நோட்டீஸ் அப்படின்றது என்ன, இட் இஸ் த ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நீ ஏதோ ஒரு பேம்ப்ளெட்டை கையில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது நீங்கள் வந்துருங்கன்னு சொல்ல போகிறோம்.
The purpose of the notice is to announce or display information to a specific group of people. யாருக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்க பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டஸையே நான் யூஸ் பண்ணுறேன். Notices are generally meant to be pinned up on specific display boards in schools or in public places. இப்போ இந்த நோட்டஸை வந்து நம்ம கையால் மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம், இல்லையா நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணியும் வைப்பாங்க. இப்போ ஆனுவல் டே வரப்போகுது அடுத்த மாதம், எல்லோரும் ரெடியாக இருங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அதுவும் நோட்டீஸ் தான். வாட் எவர் இட் இஸ், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்காக தான் நோட்டீஸே அடிக்கிறோம். அப்போ இந்த நோட்டீஸில் என்னெல்லாம் இருக்கணும் பார்க்கலாமா? நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி ப்ராமினென்ட். அந்த நோட்டீஸில் ஏதாவது கடைத்திறப்பு விழாவா இல்லை என்ன விஷயம் நடக்க போகுது, அது எங்கே நடக்குதுங்கிறது தான் முதல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். ஸ்கூலில் ஏதாவது நடக்க போகுதுன்னா அப்போ ஸ்கூலோட பேர் தான் வந்து கொட்டை எழுத்தில் இருக்கணும். இட் ஷுட் பி கிளியர் அண்ட் லெஜிபிள் அண்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். இது வந்து ரொம்ப தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் நல்லா எழுதிக்கோ. த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார் விச் த நோட்டீஸ் இஸ் டிராஃப்டட் ஷுட் பி ஹைலைட்டட். எதுக்காக இந்த நோட்டீஸை நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறது ஹைலைட் பண்ணி சொல்லணும். சரியா? The date of drafting the notice must be written on the top left or right corner of the box. நான் இந்த நோட்டீஸை எப்போ அடிக்கிறேன்? ஃபங்க்ஷன் வேணால் அடுத்த மாதமாக இருக்கலாம். நோட்டீஸ் நான் இன்றைக்கி அடிக்கிறேன்னா இன்றைக்கி டேட்டை நான் போடணும். The date of drafting the notice தான் நீ வந்து என்ன பண்ணணும், டாப் லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் கார்னர்லேயோ எழுதலாம். You can start the notice by using expressions like this is to inform all the students or all the students are informed. Basically notice எதுக்காக? இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த வார்த்தையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஆகணும் நோட்டீஸ் ரைட்டிங். You must include all the details such as what, when, why, where, for whom is the program. இந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, எந்த டைமில் நடக்குது, எதுக்காக நடக்குது, எல்லாமே நீ சொல்லணும். அண்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், லாஸ்ட் டேட்டு. ஒரு வேளை ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா நீ எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும், எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும். The final sentence can be for further information or details contact. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். For further details contact the undersigned person. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் எழுத வேண்டாம். For further more information contact அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துடலாம். சரியா? இப்போ ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. You are Nikhil or Nikita, school people leader of GHSS திருச்சி. இப்போ இதில் நீ நோட் பண்ண வேண்டியது பேர், பதவி, என்ன பதவியில் இருக்க நீ? SPL, ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்க. எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. இதெல்லாம் நீ நோட் பண்ணணும், நோட்டீஸில் அது இருக்கணும். Prepare a notice on behalf of your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on 20th of next month. அடுத்த மாதம் 20ஆம் தேதி உனக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. எங்கே? ஸ்கூல் ஆடிட்டோரியமில். எதுக்காக இந்த ப்ரோக்ராம்? வேர்ல்டு எல்டர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. சரி, அப்போ யார் இதோட ஆடியன்ஸ்? நீ யாருக்காக முதல்ல இந்த நோட்டீஸே அடிக்கிற? முதல்ல இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், அப்போ தான் சரியாக எழுதுவ. வேர்ல்டு எல்டர்ஸ் டே, ஓகே. அப்போ யார் ஆடியன்ஸு? அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களோட தாத்தா பாட்டி. அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் த ஆடியன்ஸ். அப்போ அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த நோட்டீஸே அடிக்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே உன்னுடைய நோட்டீஸில் இருக்கணும். ஓகே, எங்கே நடக்குது தெரிஞ்சிருச்சா? எப்போ நடக்குது தெரிஞ்சிருச்சா? ரைட். எதுக்காக நடக்குது? வேர்ல்டு எல்டர்ஸ் டே தெரிஞ்சிருச்சு. அப்போ இதனால் யாரை நீ இன்வைட் பண்ண போகிற? கிராண்ட் பேரண்ட்ஸ். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணி என்ன பண்ண போகிற? தாத்தா பாட்டியாக வர சொல்லியாச்சு. அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் நீ வந்து மைண்டில் வச்சுருக்க அதையும் சொல்லணும். நாங்கள் நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம், அதெல்லாம் நீ வந்து சொல்லணும். ஏன்னா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, ட்ரெஸ் ஏதாவது வேறு மாதிரி போட்டுட்டு வரணுமா, அதெல்லாம் நீ தான் சொல்லணும். ஏன்னா கேம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றதுலாம் வேணும்னா நீ சொல்லிக்கலாம், இல்லைனா விட்டுரு. இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 50 ரூபா தேவை, 100 ரூபா தேவை ஒவ்வொரு கேம்ஸ்க்கும், அப்போ அதை ரெடியாக வச்சுக்கோங்கன்னு நீ சொல்லணுமா? வாட் எவர் இட் இஸ் நீ வந்து சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப் இட் லைக் திஸ். நாங்கள் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. நீ எங்ககிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பேன்? மேம் இதோட ப்ரைஸ் என்ன மேம்? கிளாஸ் எப்போ மேம் இருக்கும்? எந்தெந்த சப்ஜெக்ட் மேம் கிளாஸ் இருக்கும்? இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணால் என்னால் 500 or 500 எடுக்க முடியுமா? ஆஸ் அன் ஆடியன்ஸ் உனக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் வரும்? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் உன்னுடைய நோட்டீஸில் இருக்கா நீயே பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோ. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற? நோட்டீஸ் அப்படிங்கிறத சென்டரில் எழுதிட்டேன். ஓகே, இந்த ஈவெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஸ்கூலோட பேரை சென்டரில் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிட்டேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. GHSSன்னு போடாத, ஃபுல்லாக எழுது.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோட்டஸ்னு எழுதியாச்சு, அப்புறம் எங்கே நடக்குது அப்படிங்கிற வென்யூ எழுதியாச்சு, என்ன ஈவெண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். வேர்ல்ட் எல்டர்ஸ் டே. ஓகே, அது நடக்க போகிறது என்னமோ அடுத்த மாதம் 20ஆம் தேதி. ஆனால் நான் இந்த நோட்டஸை எப்போ எழுதுகிறேன்? 15 நவம்பரே எழுதிடுறேன். 2025 26 அப்படிங்கிறத நீ எழுதிக்கோ. சரியா? அப்போ டிசம்பர் 20 தான் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டே நடக்குது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் அடித்தாச்சு. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு. இது ஒரு டிஃபால்ட்டான டைலாகு, கண்டிப்பாக எழுதணும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு, இல்லை ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு. யாரை நீ வந்து டார்கெட் பண்ணுறியோ அதை சொல்லணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும், அதுதானே? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே on 20th December. எந்த டைம்க்கு? 3:30 PM in our school auditorium. எங்கே நடக்குது? ஸ்கூல் ஆடிட்டோரியமில். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க ஃபார் த செலிப்ரேஷன். டீயும் ஸ்நாக்ஸும் நாங்களே கொடுத்துருவோம். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வில் ஆல்சோ பி ஆர்கனைஸ்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு, இதெல்லாம் சிம்பிளாக தானே இருக்குது. இட் இஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். கரெக்டாக? லாஸ்ட்டாக வந்து யார் இந்த நோட்டீஸ் எழுதுகிறாங்க? நிக்கில் ஆர் நிக்கிதா. அவங்களோட பதவி என்ன? ஸ்கூல் பியூப்பிள் லீடர். ஹெட் பாய் ஹெட் கேர்ள்னு கூட நீ எழுத வேணாம். உனக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கூல் பியூப்பிள் லீடர். அதையே எழுதிக்கோ, போதும். இவ்வளோ தான் நோட்டீஸ். இப்போ இதே மாதிரி உனக்கு சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா 2023 கேட்ட ஒரு கொஷின், 2024 பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஷின். சரியா? இப்போ இதே மாதிரி வந்து சில கொஷின்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பாரு. யூ ஆர் த ஸ்கூல் மானிட்டர். உன்னோட பதவி சொல்லிட்டாங்க. மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விழுப்புரம், ஸ்கூலோட பேர் இருக்குது. யுவர் ஸ்கூல் பிரின்சிபல் ஹேஸ் ரெக்வஸ்டட் யூ டு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் அ ட்ரிப் டு ஏற்காடு ஃபார் 3 days. எதுக்காக இந்த நோட்டீஸ் அடிக்கிற? நீங்கள் ஏற்காடுக்கு ஒரு ட்ரிப்பு 3 நாளுக்காக போகிறீங்க. அந்த ட்ரிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வைக்கணும். அப்போ ஆடியன்ஸ் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்காக நீங்கள் ஒரு நோட்டீஸ் அடிக்கிற. சரி, prepare a notice giving the details such as date of the journey, mode of the transportation, amount, dress code, etc. அப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்து உனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற, எப்படி போக போகிற, ட்ரெயின் மூலியமாவா இல்லை பஸ் மூலியமாவா, எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு வரணும், ட்ரெஸ் கோட் எப்படி, யூனிஃபார்ம் போட்டு வரணுமா இல்லை கலர் ட்ரெஸ்ஸா? ஓகே, இப்போ ஏற்காடு மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வெட்டர்லாம் வேணும்னா கொண்டு வந்துக்கோங்க, சாக்ஸ் எல்லாம் வேணும்னா கொண்டு வந்துக்கோங்கன்னு சொல்ல போறியா? ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்லை நீங்களாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் நீயாவே போட்டுடணும். பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த முழு பொறுப்பை எடுத்து நீ தான் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி உனக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணி நோட்டீஸ் ரைட்டிங் வீடியோலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி எழுதணும்னு தெரியணும்னா நோட்டீஸ் ரைட்டிங் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். சரியா? அதே மாதிரி இந்த 2ம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ ஆர்டிக்கல் ரைட்டிங் போகலாமா? ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன டென்ஸில் இருக்கணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், ரிப்போர்ட்னா பாஸ்ட் டென்ஸு, நோட்டீஸ்னால் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும்னு. அப்போ ஆர்டிக்கல் ரைட்டிங்னா என்ன டென்ஸில் இருக்கணும்? ஆர்டிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு எஸ்ஸேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அதுக்கு டென்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை. ஓகே, அஃபாரஸ்டேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் வந்து ரெயின்ஃபாலை கொடுக்கும் அப்படின்லாம் நீ வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, அதை பற்றி எஸ்ஸே எழுத சொல்கிறாங்கன்னா, வில் யூ கேர் அபவுட் ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சர்? பொதுவாக தானே பேசுவேன். அதே மாதிரி தான் ஆர்டிக்கலும், பொதுவாக பேசினா போதும். சரியா? ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்லாம் மண்டையில் போட்டுக்க வேண்டாம். ஆர்டிக்கல் ரைட்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நான் ஃபிக்ஷியஸ் டெக்ஸ்ட் அபவுட் கரண்ட் ஆர் ரீசன்ட் நியூஸ். இப்போ தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றின உன்னோட ஒப்பீனியன் எழுதுறதுக்காக கூட நீ ஆர்டிக்கல் எழுதலாம். ஓகே, இட் கேன் பி ஐட்டம்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். ஸோ யூஸ்வலி சில பேருக்கு பைக்னா பிடிக்கும், அப்போ பைக்கை பற்றி ஆர்டிக்கல் எழுதலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி சில பேருக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ ஆர்டிக்கல் எழுதலாம். ஸோ உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதுக்காக இருக்கலாம். தே ஆர் பப்ளிஷ்ட் இன் பிரிண்டட் ஃபார்ம்ஸ். இப்போ நியூஸ் பேப்பரில் உன்னோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகலாம், மேகசின்ஸில் ஆகலாம். ஆர்டிக்கல் ரைட்டிங் இஸ் அ ஸ்கில் தட் நீட்ஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். எல்லாருமே இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் எழுதுனா பெட்டர். பார்க்கலாமா எப்படியெல்லாம் எழுத போகிறோன்னு? இப்போ இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டா மேம்? ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்டிக்கல் ரைட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னா 95% கேட்க மாட்டாங்க. 5% எகெயின் உன்னோட கொஷின் பேப்பரை டஃப்பாக கேட்கணும் முடிவு பண்ணால் கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ், இஃப் யூர் கொஷின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி டஃப்னா கண்டிப்பாக ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்கும். ஸோ அப்போ ஒருவேளை அப்படி கேட்டால் எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு
நீ அந்த ஆர்டிக்கலில் என்ன எழுத போகிற, எதை பற்றி பேச போகிற, அந்த தீமை வந்து டிசைட் பண்ணிக்கோ. சரியா? எதர் நீ வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க ஏதோ ஒரு இஷ்யூ பற்றி சொல்லலாம், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசலாம். பட் பேசிக்கலி உனக்கு வந்து கொஷின் பேப்பர்லேயே என்ன டாபிக்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோயேன். டிசைட் த டைட்டில். அதுக்கு டைட்டிலாக டாப்பிக்காக நீ என்ன வைக்க போகிற அதை வந்து ஷார்ட்டாக வச்சிடணும். ஓகே, கோர் ஐடியா என்ன நீ சொல்ல போறியோ மொத்தமாக அதை வந்து சுருக்கமாக வச்சிடணும். ஃபார்ம் அண்ட் அவுட்லைன். அப்போ அந்த ஆர்டிக்கல் பற்றி பேசும்போது என்னெல்லாம் சொல்ல போகிற, இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும், நடுவில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எழுத போகிற. ஆக்சுவலி இதில் நிறையா டாபிக்ஸும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு அந்த பாடி ஆஃப் த ஆர்டிக்கல் மட்டும்தான் இருக்கணும். சரியா? அதுவுமே நீ டாபிக் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் தனித்தனியாக பிரிச்செல்லாம் எழுதக்கூடாது. ஜஸ்ட் நீ உன்னோட மைண்டில் வச்சுக்கோ, இதுதான் என்னோட ஆர்டிக்கலோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா அது உன்னோட மைண்டில் தான் இருக்கணும். இதை நீ எங்கள் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் டைட்டில் இருக்கணும். பொல்யூஷன் இஸ் அ மேஜர் கன்சர்ன் இருக்கா, யார் இந்த ஆர்டிக்கலை எழுதுனாங்க அப்படின்ற அவங்களோட பேர் இருக்கா, அதுக்கு அடுத்து தான் நீ ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். நோ இன்ட்ரொடக்ஷன், நோ கன்க்ளூஷன் அப்படின்னு எந்த டைட்டிலும் நீ தனித்தனியாலாம் எழுத வேண்டாம். உன்னோட மைண்டில் அது இருந்தால் போதும். நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கும். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போது டிராஃப்ட் த கண்டென்ட். நீ என்ன சொல்ல போறியோ அதை முதல்ல ரஃபாக டிராஃப்ட் பண்ண, பென்சிலில் சைடில் எழுதி வை. எப்படி நீ எழுத போகிற அப்படின்ற அவுட்லைனை கொண்டு வா. முதல்ல எதை பற்றியெல்லாம் பேச போகிற அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வா. பொல்யூஷன் அப்படின்னா சாயில் பொல்யூஷனா, ஏர் பொல்யூஷனா, வாட்டர் பொல்யூஷனா, எதை பற்றி பேச போகிற, பைக்கை பற்றி பேச போறியா, காரை பற்றி பேச போறியா, இல்லை தீபாவளி டைமில் வெடிக்கிற பட்டாசுனால வர பொல்யூஷன் பற்றி பேச போறியா, எதை பற்றி உன்னுடைய ஆர்டிக்கல் இருக்க போகுது அதை நீ ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? அதை பற்றி தான் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த ஹோல் ஐடியாவை முதல்ல வந்து கொண்டு வந்து வச்சிரு. எடிட். உனக்கு வேணும் அப்படின்னா அங்கங்கே வந்து ஃபைனலாக ரீட் பண்ணும்போது ஏதாவது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா எடிட் பண்ணிக்கோ. ஃபைனல் ரீடிங் அப்போ வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோ. இப்போ இங்கே பாரு, இப்படி தான் கொஷின் இருக்கும். ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ பொல்யூஷன். காசஸ்னால் காரணம், பொல்யூஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்ததாக எஃபெக்ட், அதனால என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் வருது பொல்யூஷனால் அதுவும் எழுதணும். எழுதுறது யார்? அர்ஜுன் ஆர் அஞ்சனா. ஓகே, பொண்ணுனா அஞ்சனாங்கிற பேர் எடுத்துக்கோ, பையனா அர்ஜுன்ற பேர் எடுத்துக்கோ. பட் இந்த பேர் வந்து சம்டைம்ஸ் தான் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் உன்னோட கொஷின் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க, டைட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ பேரை வந்து நீங்கள் ஏதாவது போட்டுக்கோ. சரியா? இப்போ பொல்யூஷன் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் எழுத போகிறேன், எடுத்த உடனே பொல்யூஷன் இஸ் ஆஃப் 4 டைப்ஸு இது அப்படின்னு எழுதக்கூடாது. முதல்ல பொல்யூஷன் தான் மேஜர் பிரச்சனையாக இருக்குது இந்தியாவில். ஓகே, ஃபஸ்ட்டு பொல்யூஷன்னா என்னங்கிறத சொல்லிடு. என்விரான்மெண்ட்டில் நீ ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணுற, ஆனால் அது வந்து பாய்சனாக மாறுது இல்லை ஹார்ம்ஃபுல்லாக மாறுதுன்னா அதுதான் பொல்யூஷன். இப்போ இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் நீ சொல்லணும் பொல்யூஷன்னா வந்து அது ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்னு நிறையா டைப்ஸாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா நீ எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரே ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இட் இஸ் அப் டு யூ. 5 மார்க் தான், 5 மார்க்குக்கு எழுதுனா போதும். 20 மார்க் கொடுக்குற மாதிரி 4-5 பக்கத்துக்கெல்லாம் எழுத வேண்டாம். சரியா? கீப் இட் ஷார்ட். நோட்டஸ் ரைட்டிங் எழுதுனா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதே அளவுக்கு நீ ஆர்டிக்கல் எழுதுனா போதும், ரொம்பலாம் எழுத வேண்டாம். சரியா? மேக்ஸிமம் 1 பேஜ் போதும், அதுக்கு மேலே போகாது, டைமும் வேஸ்ட்டு. இப்போது அதே மாதிரி உனக்கு வந்து இங்கே சாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஜான்சி ஆர் அவினாஷ் ஆஃப் கிளாஸ் 10. கிளாஸ் கொடுத்தாச்சு, பேர் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செங்கல்பட்டுன்னு கொடுத்தாச்சு. யூ பிலீவ் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த் அண்ட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் சிக்னஸ். ஃபிசிக்கலாக நீ வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போதோ உன்னோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நீயா நினைக்கிற. அதனால் உடம்பு சரியில்லாமல் போகாது, அடிக்கடி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வராது, அது கம்மியாகும்னு நீ நினைக்கிற. இட் ஹேஸ் காட் இமீடியட் அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். இப்போது நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஆரம்பித்த உடனேயே உனக்கு சில விஷயங்கள் மாற்றங்கள் தெரியும். சம்டைம்ஸ் ஒரு 3 மாதம் 4 மாதம் போனால் தான் அந்த சேஞ்சஸ் என்னன்றதே தெரிய வரும். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ரைட் அன் ஆர்டிக்கல் which is not more than 150 or 200 words for your school magazine stressing the importance of physical activities in a student's day-to-day life. ஒரு ஸ்டூடெண்ட் தினமும் என்னென்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நீ ஆர்டிக்கல் எழுத போகிற. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது வாக்கிங் போகணும். வாக்கிங் போனால் தான் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து நல்லாயிருக்கும், ஹார்ட் வந்து நல்லா வேலை செய்யும், இதெல்லாம் நீ சொல்லணும். ஒருவேளை நம்ம இதெல்லாம் பண்ணலன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் பின்னாடி, வயசானதுக்கு அப்புறமா ஹார்ட் அட்டாக் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஒபிசிட்டி வரலாம்.
வெயிட் ரொம்ப கெயின் ஆகலாம், இதெல்லாம் நீ தான் சொல்லணும். அப்போ இதெல்லாம் நடந்தால் உடனே நீ அடிக்கடி டாக்டருக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை டெய்லி மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். சரியா? அதே மாதிரி இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. இது எல்லாமே நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இட் வில் பி மச் மச் பெட்டர் ஃபார் யூ. உன்னால் ஈஸியாக எழுத முடியும். ஓகே, இப்போ இந்த ஹோல் புக் பேக்கில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக? இம்பார்ட்டண்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க. லிங்கர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக? எஸ், 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பாட் டே இருக்கும், அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரேசஸ், கிளாஸஸ், ஃபைனைட் ஃபார்ம், நான் ஃபைனைட் ஃபார்ம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக? நாட் வெரி இம்பார்ட்டண்ட், பட் மேபி அதான் உனக்கு வந்து கொஷின் பேப்பரை டஃப்பாக ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரலாம். 2 மார்க் கிராமர் செக்ஷனில் இல்லை 1 மார்க்கில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போனா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது, இல்லை ஃபஸ்ட் மிட் டேர்ம் எழுதும்போது இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் தான் கேட்பாங்க. மேஜராக ஹாஃப் இயர்லி பப்ளிக்லலாம் பெருசாக கேட்டது இல்லை இது வரைக்கும். ஆர்டிக்கல் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டாக? 95% கேட்க மாட்டாங்க, மிச்ச 5% எகெயின் வந்து உன்னோட கொஷின் பேப்பர் டஃப் ஆகணும்னு நினச்சா கேட்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டாக? வெரி இம்பார்ட்டண்ட். ரிப்போர்ட், நோட்டீஸ் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். எஸ், ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைசஸில் என்னென்னலாம் படித்தோமோ உனக்கு வந்து இப்போதைக்கு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த யூனிட் புக் பேக் எக்ஸசைஸில் சந்திக்கலாம். ஓகே.